ಹಾಯ್ ಉರವಗಳೇ, ವೆಲ್ಕಮ್ ಟು ಮೈ ಲೈಫ್ ಸ್ಟೋರಿ எபிசோட் 27 உறவுகளே. 27 28 போனஸ் எபிசோட். 26ஓட என்னோடய லைஃப் ஸ்டோரி முடிச்சுட்டேன். இன்றைக்கி தேதி வரைக்கும் 0 ஏஜ்லேருந்து 47 ஏஜ் வரைக்கும் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ எனக்கு 47 ரன்னிங். இது வந்து போனஸ் மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டு போச்சு. சில பேர்த்த கேள்வி கேட்கணும், அதுக்கு வேண்டி தான் இந்த 2 எபிசோடு. உறவுகளே, இப்போது நான் பிறந்தேன்ல, எங்கள் அம்மா ஒரு ஃபோட்டோ காமிச்சு, எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ காமிச்சு, அவர் வந்து தாடி வந்து பொன் குழந்தை தான் வேணும், அதுக்கு வேண்டி தாடி வளர்த்தாரு. அந்த மாதிரி எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். எங்கள் அப்பா தாடி வளர்த்தி அது சாமிக்கு வேண்டி இருந்தார் போல் இருக்கு, அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பொண்ணாக பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். ஆனால் எப்போ எங்கள் அப்பா வந்து எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணாமல் எங்கள் அப்பா அம்மாவும் என்ன நினச்சிருப்பாங்க, இவளுக்கு சீர் பண்ணும், இவளுக்கு கல்யாணம் பண்ணும், நகை செஞ்சு போடணும், அதனால இவளுக்கு எதுக்கு செலிப்ரேட் பண்ணும், பையனுக்கு பண்ணலாம். இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, என் தம்பி பிறந்த டைமில் இவங்க ராஜஸ்தானில் இருந்தாங்க. பிறந்த ஒரு 2 வயசு இருக்கும்போது ராஜஸ்தானில் இருந்தாங்க. அங்கெல்லாம் வந்து பொம்பளை பிள்ளைங்க பிறந்தாங்கன்னா இலவு வீடு மாதிரி இருக்கும் வீடு. பையன் பிறந்தானா அந்த வீதிக்கே லட்டு கொடுத்துட்ருப்பாங்க. அதுவும் இவங்க மைண்டில் வந்து பையன் தான் பெருசுங்கிற மாதிரி உட்காந்துருச்சா என்னன்னு எனக்கு தெரில. இல்லை இந்த மாதிரி ஃப்யூச்சரில் செலவு பண்ணும், அதனால் இப்போ எதுக்கு செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எனக்கு ஒரு நாள் கூட பர்த்டே கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததே இல்லை. இந்த 47 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்ததில்லை. ஆனால் என் தம்பிக்கு 5 வயசோ 6 வயசு இருக்கும்போது முதல்ல பர்த்டே கேக் கட் பண்ணுற அன்னைக்கு தானே நான் வந்து பியூட்டிஷனாக பிறந்திருக்கேன். அன்னைக்கு லிப்ஸ்டிக் ஸ்டோரி பார்த்தீங்க தானே, வெறும் ஷ்ரிங்கார் போட்டிருக்கும்ல, அதை இப்படி அப்ளை பண்ணிவிட்டு அதில் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஷைனிங்காக லிப் கிளாஸ் போட்ட மாதிரி ஒரு லிப்ஸ்டிக்கோட அங்கே வந்து நின்னேன் பர்த்டே பார்ட்டியில். எல்லாம் ஹிந்திக்காரங்களாம் போடுறாங்க, எங்கள் அப்பா வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு நானாக மேனுஃபேக்சர் பண்ணேன், நானாக டிஸ்கவர் பண்ணேன் ஆக்சுவலி இப்படி ஒரு லிப்ஸ்டிக் போட முடியும் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு கொஞ்சம் அது இன்றைக்கி வரைக்குமே வருத்தம் தான். என் தம்பிக்கு ப்ளூ கலரில் லைட் ப்ளூ கலர், இந்த மாதிரி லைட் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலரில் ஒயிட் வர மாதிரி டபுள் கேக் மாதிரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் அந்த பீட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டதெல்லாம் இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ எனக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம், அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாச்சு வாங்கி செலிப்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். அது ஒரு ஏக்கம். பார்பி டால் வந்து 3rd ஸ்டாண்டர்டில் அசாமில் இருக்கும்போது கேட்டேன்னு நினைக்கிறேன். அப்பவும் வாங்கி தரல. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். 100 ருபீஸ், அது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஒரு மாமா வந்தார், பேங்க்கில் வேலை பார்க்குற மாமா, அவராச்சும் வாங்கி கொடுப்பாரு. அவர் விசாரித்தார் என்ன வேணும் அப்படின்ட்டு. பார்பி டால் வேணும் அப்படின்லாம் நான் சொன்னேன்னா, நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் அந்த மாமா வெளியே போனார்னா வாங்கிட்டு வருவாருன்ட்டு. அவர் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தார், வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருந்தார், ஆனால் வாங்கிட்டு வரல. அந்த ஏக்கம் இருந்துச்சு. அது வந்து நான் பணம் சம்பாதிக்கும் போதே வாங்கியிருந்துருக்கலாம், ஆனால் அது எனக்கு தோணலை. அப்புறம் ஆனஞ்சி அதை தோண்டி எடுத்து அப்புறம் நான் திருப்பி எனக்கு வேண்டி, அப்பவும் நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைடல் பார்பி வாங்கினேன். அதுக்கப்புறம் ஆனஞ்சி வாங்கி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நந்தினிமா வாங்கி கொடுத்துச்சு இந்த வருஷம். அதனால் அது சந்தோஷமாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து சாகரத்துக்குள்ளே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஆனஞ்சி கேட்டு உங்களுக்கு எது நிறைவேறாத ஆசை அப்படின்னு கேட்டு வாங்கி தந்தது. ஆனஞ்சியோட பாசம் வந்து ரொம்ப வேல்யூபிள் எனக்கு. எங்கள் அம்மா அப்பாட்டிருந்து பார்ஷியல்ட்டி தானே எனக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு, பாசத்தோட பார்ஷியல்ட்டி தான் நிறையா கிடச்சிச்சு. ஆனந்த்கிட்டேருந்து அந்த 2 பேர்த்தோட பாசம் கிடச்சிச்சு. அவர் வந்து அங்கே இருக்கும்போது சொல்லுவார், நான் பேபி மாதிரி உங்களை பார்த்துக்குவேன், பேபி மாதிரி பார்த்துக்குவேன், அது மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. அதனால் அவர் அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு மேலே கிரேட் அப்படின்னு சொல்லுவேன் ஆனந்தியை. ஏன்னா கஷ்டத்தில் அவர் தானே என்னைய புரிஞ்சுட்டு நின்னார். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனந்தியை. அப்புறம் எங்கள் அப்பாவோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் அவர்களே. எங்கள் அப்பா 9th படித்து 9th முடித்தோடனே சும்மா கிரவுண்டில் விளாண்டுருந்தார். எங்கள் தாத்தா இறந்துட்டார்ல, 9th படிக்கும் போதே எங்கள் தாத்தா இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்ல. அதனால எங்கள் அப்பா சும்மா அப்படியே பசங்க கூட, சொந்தக்கார பசங்க கூட விளாண்டுட்டு சுற்றிட்டு இருந்தார். திடீர்னு மிலிட்ரிக்கு ஆள் எடுத்திருக்காங்க போல் இருக்கு. அப்போல்லாம் கிரவுண்டில் சும்மா ஹைட் வெயிட் பார்ப்பாங்க, அப்படியே மிலிட்ரியில் சேர்த்துக்குவாங்க. அப்படி ஜாயின் பண்ணாதான் எங்கள் அப்பா ஆர்மியில். அவர் வந்து கோல் செட் பண்ணி ஆர்மி மேன் ஆகணும் அப்படின்ட்டுலாம் யாரும் அவரை ஹெல்ப்பும் பண்ணல. அவரோட ஃபேட்டு. அதனால் விளாட போன இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு. எங்கள் ஆச்சிகிட்ட கேட்டாங்க, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் ஆச்சி. ஆனால் எங்கள் அப்பா வந்து 9th ஸ்டாண்டர்ட் படித்தாலும் இப்போ கெசட்டட் ஆஃபீஸராக இருக்கார். இப்போ அவர் க்ரீன் பெனில் சைன் போடுவார். ஏன்னா அவர் வந்து எம்ஏக்கு ஈக்குவலாக படித்த மாதிரி அவர் எக்ஸாம் எழுதி ஹிந்தியே அவருக்கு தெரியாது. அவர் தமிழ்நாட்டில் படித்தவர் தானே. ஆனால் அவர் வந்து ஹிந்தி தெரிஞ்சு கற்றுக்கிட்டு
அப்புறம் அவர் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி இப்போ அவர் கெசட்டட் ஆஃபீஸராக இருக்கிறாரு அப்படின்னா அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும், காலர் தூக்கி விடுற மாதிரி இருக்கும். ஹார்ட் ஒர்க்கு எங்கள் அப்பாட்டிருந்தும் ஹார்ட் ஒர்க் வந்திருக்கு, அப்புறம் எங்கள் அம்மாட்டிருந்தும் ஹார்ட் ஒர்க் வந்திருக்கு. 2 பேருமே நல்லா காசை சேமித்து வைப்பாங்க, கொஞ்சம் சிக்கனமாக இருப்பாங்க 2 பேருமே. அதே மாதிரி தான் நானும் ஆனந்தும் இப்போ சிக்கனமாக இருக்கிறோம். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, டே நைட்டு பார்க்காம ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அது ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எல்லாருமே கேட்பாங்களே, நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. அது வந்து எங்கள் அம்மா அப்பாட்டேருந்து நான் பார்த்து வளர்ந்தனால அது எனக்கு அப்படி வந்துருச்சு போல இருக்குது. டைம் பார்க்காம நம்ம வந்து வேலை பார்க்கணும், நம்மளுக்கு வேலை இருந்தால் காத்திருக்கும் போதே தூத்துக்கொள்ள என்னமோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். அதில் இல்லை எனக்கு டைம் ஆகிடுச்சி, எனக்கு தூக்கம் போகுது, சாப்பாடு போகுது அப்படின்னு நினைக்காம ஹோல் லைஃப் வந்து நான் இன்றைக்கி வரைக்கும் என்னோடய 18 வயசுலேருந்து என்னோடய கரியர் ஆரம்பிச்சிச்சின்னு நினைக்கிறேன். 12th முடித்து அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு 18 வயசில் ஆரம்பிச்சிருச்சு என்னோடய கரியர். அன்னையிலேருந்து இந்த 47 ஏஜ் ஆகுது, கிட்டத்தட்ட 29 இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த ப்ரொஃபஷனில், டெய்லரிங்கில். நான் வந்து செம்ம ஹார்ட் ஒர்க் இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங்கெல்லாம் மிட் நைட்டில் தானே பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், டே டைமில் கிடைக்காதனால. அதனால் எனக்கு எந்த வேலை வந்தாலும் அது 50 ரூபாவா 500 ரூபா டசன்ட் மேட்டர், எனக்கு வேலை இருக்குது, அதை நான் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நான் போயிட்டுருக்கேன். அதனால் அந்த ஹார்ட் ஒர்க்கு எனக்கு சொல்லி கொடுத்த என் பேரண்ட்ஸ்க்கு நன்றி தான். அம்மாவுக்கு ஹெவனில் நன்றி, அப்பாவுக்கு இங்கே நன்றி. அப்புறம் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுருக்கேன் வரவங்களே. அப்புறம் எங்கள் அம்மாட்டிருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எங்கள் அம்மா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் எங்கள் அம்மா வந்து ஃபேமிலி அப்படின்ட்டு கரியரை விட்டுட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ப்ளவுஸ் தைப்பாங்க, பக்கத்தில் யாராச்சும் கேட்டாங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக சம்பாதிக்கணும், அதில் நிறைய பணம் சம்பாரித்து நம்ம வந்து நம்மளுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னெல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாவுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு, ஒரே ஒரு அக்கௌண்ட்டு, ஆனால் பெருசாக அதில் பணம்லாம் சேர்த்து வைக்கல. அவங்க பேரில் எந்த அசட்டுமே சேர்த்து வைக்கல. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இப்போ இருக்கிற ஸ்கூலோ வீடோ எல்லாமே எங்கள் அம்மா அப்பா 2 பேர்த்தோட ஹார்ட் ஒர்க் தான். 2 பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சம்பாரிச்சிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா அவங்க பேரில் எந்த சொத்துமே வச்சுக்கல. எங்கள் அப்பா நல்லவராக இருக்கிறனால தப்பிச்சாங்க. ஆனால் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்ம சம்பாதிக்கிறோன்னா நம்ம பணம் நம்மள்ட்ட வச்சுக்கணும், நம்ம சொத்து நம்ம பேரில் வச்சுக்கணும். எங்கள் அப்பா நல்லவராக இருந்தார், அதனால் பிரச்சனை இல்லை, அவங்க காலமும் முடிஞ்சிருச்சு, போய் சேர்ந்துட்டாங்க. சப்போஸ் பிரியிற மாதிரி இருந்தால், எங்கள் அப்பா பேரில் தானே ஃபுல்லாக சொத்து இருந்துச்சு, பிரியிற மாதிரி இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு அல்வா கிடச்சிருக்கும்ல, அதனால் அப்படி பண்ணக்கூடாது. அதுதான் நானும் வந்து நான் சம்பாதிச்ச சொத்தை நான் என் பேரில் தானே வாங்கியிருக்கேன், அதனால தான் தப்பித்தேன். பாசம் பொங்கி எக்ஸோட பேர்லேயும் பரவாயில்ல, ஹஸ்பண்டும் நானும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு, ஜாயிண்ட்டு லேண்டு எல்லாம் அப்படி வாங்கியிருந்தோம் அப்படின்னா நான் சிக்கியிருப்பேன்ல வரவங்களே. அதனால் என்றைக்குமே இப்போ இருக்க காலத்துக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா 2 பேரும் வேலை பார்க்குறீங்கன்னா அவங்கவுங்க சம்பளத்தை அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வைங்க. ஃபேமிலிக்கு 2 பேர் சம்பாதிக்கிறீங்கன்னா ஈக்குவலாக செலவு பண்ணுங்கள், ஈக்குவலாக வேலையும் டிவைட் பண்ணி பண்ணுங்கள், வீட்டு வேலையும் டிவைட் பண்ணி பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ என்னோடய மேரேஜ் லைஃப்பில். அப்படி தான் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி தான் வேலையை செய்வோம், ஷேர் பண்ணி தான் செலவு பண்ணுவோம். அப்போ அவங்க ஒருத்தர் மட்டும் பாக்கெட் காலி ஆகிட்டுருக்கு அப்படி இருக்க மாட்டாங்கள்ல. அப்படி இருந்தால் நல்லது. வேலை ஷேர் ஆகுதுன்னா ஒர்க்கிங் விமனுக்கு அதை விட ஒரு ப்ளஸ் கிடையாதுல்ல. ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணிக்கிறாரு வேலை அப்படின்னா நம்ம மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும், நம்ம வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், ரொம்ப ட்ரெயின் ஆக மாட்டோம் எனர்ஜி. வீட்டு வேலையும் பார்த்து குழந்தையும் பார்த்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தால் தானே நம்மளுக்கு பிரச்சனை. அதனால் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாட்டிருந்து இது கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து அவங்களுக்குன்னு எந்த அசட்டும் வச்சுக்கல. அப்புறம் டெய்லரிங் வந்து ஃபேமிலின்ட்டு சும்மா கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிருப்பாங்க. ஒரு டோட்டல் லைஃப்பில் ஒரு 30 பேர்த்துக்கு சுடிதாரும் ப்ளவுஸும் 30 பேர்த்துக்கு தான் தைச்சி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பணம்லாம் வாங்க மாட்டாங்க, டெய்லரிங் பண்ணாலுமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பணம்லாம் வாங்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கல. அவங்க ரொம்ப திமிர் பண்ணுவாங்க, ஊசி கோர்த்து கொடு, ஹூக்கு வச்சு கொடு, அப்போ தான் நான் அதை சொல்லிக் கொடுப்பேன், இதை சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்ட்டு பெரிய சீன் போடுவாங்க எங்கள் அம்மா. அப்புறம் கரெக்டாக என்னோடய கிளைண்ட்ஸுக்கு நன்றி. ஏன்னா ஒரு கிளைண்ட்டு என்னைய டெய்லரிங்கில் சேர்த்தி விட்டாங்க லயன்ஸ் கிளப்பில், அதுவும் டிப்ளமோ கோர்ஸ் தான் பண்ணேன், எங்கள் அம்மாட்ட நான் கற்றுக்கல. அப்புறம் அந்த நான் கற்றுக்கிட்ட டெய்லரிங் வச்சு தான் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் சாலேஸ்வரம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆனனால அவங்க தைக்கலையா, அப்போ நான் தான் தைச்சி கொடுத்துட்ருந்தேன்.
அதனால் கடைசி வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு நான் தான் தைச்சி கொடுத்துட்ருந்தேன். மனசில் நினச்சிக்க உங்களுக்கு வேணும், எவ்வளோ என்னைய இது பண்ணியிருப்பீங்க, தைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க சொன்னால் பெரிய ஷோ விட்டுட்ருப்பீங்களா, உங்கள் தயவு இல்லாமல் நான் தைச்சி பார்த்தீங்களா ஆண்டவன் ஏன்ட்ட ப்ளவுஸ் போடுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்டே நான் சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா ஒரு நாள் கூட ஆனால் ப்ளவுஸுக்கோ எதுக்கோ பாராட்ட மாட்டாங்க. அதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் மோட்டிவேஷன் மாதிரி தான். எதுக்கும் பாராட்ட மாட்டாங்களா, இவங்க வாயால் பாராட்டு வாங்கணுன்ட்டே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், பர்ஃபெக்டாக பண்ணுவேன். எதுனாலுமே ஸ்டிச்சிங்காக இருந்தாலுமே யாரோட ப்ளவுஸையும் நான் கெடுத்தது கிடையாது, எந்த துணியும் கெடுத்தது கிடையாது. ரொம்ப பயபக்தியோடு தைச்சி அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பேன். இன்னும் கூட என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து ப்ளவுஸ் தைக்கிறீங்களா, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னால் தைக்க முடியும், ஆனால் எனக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்புறம் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிரும்ல, உடம்பு இப்போ ஒத்துழைக்க மாட்டேங்குது, ஆனால் தைக்க முடியும், ரொம்ப ட்ரை பண்ணால் முடியும். ஆனால் இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டே இருக்கும், அதுதான் ஒரு பிரச்சனை. அதனால் தைச்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கொடுக்க வேண்டாமே அப்படின்ட்டு அப்படியே விட்டுறது. என்னையை பொறுத்தளவுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் விமன்னா அந்த ஒரு ப்ரொஃபஷன் போதும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் வந்து வீட்டில் இருந்தாச்சும் சம்பாதிக்கிறதுக்கு, இல்லைனா பார்ட் டைமாக சம்பாதிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று வந்து ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஒரு 3 வருஷம் குழந்த பிறந்தா 2 வருஷம் 3 வருஷம் கேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கரியருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போயிட்டே இருங்க. பிரிஞ்சிருவீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படி நான் சொல்ல வரல. சப்போஸ் ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியல, ஏதாச்சும் ஒன்று ஆயிடுது அப்படின்னா ஹஸ்பண்டோ அப்பா அம்மாவோ யாரும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. அதனால் நம்ம வந்து நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே லைஃப்பில் போயிட்டே இருங்க. இப்போ ஹஸ்பண்ட் நல்லவராக இருக்கார், மாமனார் மாமியார் நல்ல பேக்ரவுண்டோடு இருக்காங்க, அம்மா அப்பா நிறையா வெல்த் வச்சுருக்காங்கன்னா அது நம்மளுக்கு போனஸாக இருந்துட்டு போகுது. நம்ம ஏன் நம்மளோட லைஃப்பை டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்? கொஞ்சமாச்சு சம்பாதிக்கலாம்ல, நம்ம செல்ஃப் ஃபினான்ஷியலி நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கலாம்ல, செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கலாம்ல. அது ஒரு விஷயம் நான் வந்து கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா ஏன் இப்படி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இல்லாமல் போயிட்டாங்க, எல்லாமே எங்கள் அப்பாவை டிபெண்ட் பண்ணி தானே பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ஃபினான்ஸ் வந்து அப்பா தானே போட்டு பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் அப்படி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. உறவுகளே, நம்மளோட கரியரை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். என்ன தான் ஃபேமிலி இம்பார்ட்டண்ட், மாமனார் மாமியார் இம்பார்ட்டண்ட், ஹஸ்பண்ட் இம்பார்ட்டண்ட்டு, அம்மா அப்பா இம்பார்ட்டண்ட்டு, எல்லாத்தையும் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஒரு பொண்ணா, மருமகளா, பொண்டாட்டியா, அம்மாவா. ஆனால் அதே நேரத்தில் நம்மளோட கரியரும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளும் ஒரு லைஃப் தானே வாழ்கிறோம். அதில் நம்மளுக்கும் வந்து பணம் மாதம் ஒரு சின்ன அமௌண்ட் வருதுன்னா நம்மளுக்கு மதிப்பும் கிடைக்கும். ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா வீட்டில் எல்லோரும் மதிப்பாங்கள்ல, அது அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் சம்பாரிச்சா. அதுக்கு வேண்டி கண்டிப்பாக எல்லா பெண்களும் சம்பாதிக்கணும். எவ்வளோ கஷ்டம் வீட்டில் வந்தாலும், புருஷனால் கஷ்டம் வந்தாலும் வேலையை விட்டுறக்கூடாது. வேலையை, வருமானத்தை விட்டுறவே கூடாது. அதுதான் நான் என்னோடய லைஃப்பில் பண்ண ப்ளஸ்ஸு. என்றைக்குமே நான் என் வேலையை விடலை. குழந்த பெற்றாலும் நான் பிருத்திவி வச்சுட்டு கிளாஸ்க்கு, செமினார் கிளாஸ் போயிட்டு வருவேன். சந்தேகப்பட்டாலும் நீ கீழேயே உட்காண்ட்றடா பார்க்கிங்கில், நான் போய் கிளாஸு அப்டேட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி செமினார் கிளாஸஸே நான் ஒரு 5-6 செமினார் கிளாஸஸ் போயிருக்கேன். யார்கிட்டலாம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக தனியாக ஷார்ட்ஸில் போடுறேன். வரவங்களே யார்கிட்டலாம் நான் செமினார் கிளாஸ் போயிருக்கேன் அப்படின்ட்டு எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். ரெட் கார்பெட் மேக்கப்பு, ஹெச்டி மேக்கப் எல்லாமே ப்ராப்பராக, ஏர் ப்ரஷ் மேக்கப் வரைக்கும் இன்றைக்கி தேதி வரைக்கும் எங்கள் ப்ரொஃபஷனில் என்னெல்லாம் இருக்கோ என்கிட்ட நான் பொருள் தான் வாங்கலை. ஏன்னா இங்கே ஓட மாட்டேங்குது. மற்றபடி ஹைட்ரா ஃபேஷியலும் எல்லாமே கிளாஸ் போய் தான் கற்றுக்கிட்டு வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு என் கிளைண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு பிக் தேங்க்யூ. கிளைண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்யூ. ஏன்னா உங்களால் தான் எனக்கு வந்து ஸ்ரீதேவி பியூட்டி பார்லர் இவங்களோடது, அந்த ஸ்ரீதேவி பியூட்டிஷியன் இவங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிருக்கு. இல்லைனா மிலிட்ரிக்காரர் பொண்ணு, ஸ்கூல் வச்சுருக்காருல, பல்லடத்தில் ஸ்கூல் வச்சுருக்காருல அவரோட பொண்ணு அப்படின்னு இருந்ததை மாற்றி நீங்கள் தான் ஸ்ரீதேவி பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்களா, அவங்க அப்பா, அவங்க தம்பி அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஐடென்டிட்டி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். என்றைக்கும் சாகிற வரைக்கும் பியூட்டிஷியனாக தான் இருக்கணும், பியூட்டிஷியனாக தான் சாகணும். கிளைண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். சரியா வரவங்களே. அப்புறம் ஸ்ரீநகரில் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்போம். அந்த புகாரி இருக்கும்ல, டீ கடையில் இருக்கிற அந்த டீ பாய்லர் மாதிரி புகாரி இருக்கும்ல, அதில் ஒரு ரெக்டாங்குலர் இதில் தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும். ஆனால் ஒரு 20 அடி பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போகும்போது ஸ்ரீநகரில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பு வரவங்களே. அந்த 20 அடி எடுத்துகிட்டு போகிறோம்ல தண்ணி, அப்போவே ஆறிடும்.
டிக்கி கழுவுறதுக்கு கூட மக்கில் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போனால் தான் டிக்கியே கழுவ முடியும். அப்போ தான் நார்மல் டெம்பரேச்சருக்கு தண்ணி வரும். அது ஒரு வாரம் குளிக்காமல் யாராக இருந்தாலும் ஒரு வாரம் குளிக்கவே முடியாது. அப்படி இருக்கும் சுச்சுவேஷனு. அது இப்போ நினச்சா ஆனந்திகிட்ட சொல்லிட்டேனாமா உடனே கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார். நீங்களாம் குளிக்காமே இருப்பீங்க, நீங்களாம் குளிக்காமே இருப்பீங்க அப்படின்ட்டு இருப்பார். ஆனால் அதுவும் ஒரு இந்த மாதிரி ஒரு நேச்சர் ஸ்னோஃபால் கொடுத்து ஸ்னோஃபால் பஞ்சு மாதிரி விழுகும். ஆனால் அது ஸ்டோன் மாதிரி ரோட்டில் கிடக்கும். நம்ம அது மேலே ஏறி தானே போவோம் ஸ்னோ மேலே. அப்படி இருந்துச்சு. அவங்களோட ஃபேரன் அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. முடிஞ்சால் நான் சில்வர் ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு நாள் நான் நார்மல் அந்த ஸ்ரீநகரில் போடுற மாதிரியே ஏதாச்சும் போட்டு வீடியோ ஃபோட்டோ ஏதாச்சும் எடுத்து காமிக்கிறேன். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்களா அந்த ஃபேரன் அவங்களோட சில்வரில் இருக்கும் அவங்களோட ஜுவல்லரி. ஸ்ரீநகரில் காஷ்மீரி பீப்புள்து வந்து சில்வரில் இருக்கும் ஜுவல்லரி. அது மாதிரி போட்டு ஒரு நாள் இன்னொரு தடவை ஃபோட்டோ எடுக்கலாம். அது 9th படிக்கிற ஸ்ரீயக்காவோட ஃபோட்டோ வரவங்களே. அப்புறம் க்ரஷ் இருந்துச்சுல, உமாசங்கர் கூட க்ரஷ் இருந்துச்சுல வரவங்களே. அந்த க்ரஷ் வந்து ஸ்ரீநகர்லேருந்து போஸ்டிங் நான் இங்கே எங்கே போனோம், ஸ்ரீநகர்லேருந்து போபால் போனோமா. போபால் போயிட்டு திருப்பி இங்கே சூலூர் வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன்ல ஒரு கிளாஸ்மேட் வந்து இங்கிலாந்து லெட்டரு சூலூர்லேயே இருந்துட்டு லெட்டர் போட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது அந்த பையன் வேறு ஒரு பொண்ணை ரூட் விட்டுட்டு இருந்தான். அவங்களுக்கு லவ் அஃபேர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு கூட அப்படின்னு சொன்னாலா. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா எந்த லவ்வும் வந்து அது வந்து க்ரஷ்ஷு தான், அது வந்து லவ் கிடையாது. லவ் அப்படின்னா இப்படி பண்ண மாட்டாங்களே. அப்புறம் நம்ம இல்லை அப்படின்னா லவ்வரோ இல்லை ஒய்ஃபாக இருந்தால் கூட நம்ம இல்லைனாலும் ஹஸ்பண்டோட வண்டி லவ்வரோட வண்டி ஓடிட்டு தான் இருக்கும். நம்ம இல்லைன்னா நம்ம செத்து போயிட்டோம் இல்லை யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி போயிட்டோன்னா அவங்க லைஃப் வந்து நிற்காது. அவங்க அடுத்தது என்னமோ அதை பார்த்து போயிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அது ஒரு க்ரஷ்ஷாக இருந்தாலும் ஒரு பெரிய லெசன் தான். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா கொஞ்சம் அழுதுருப்பான், அப்செட்டாக இருந்திருப்பான், ஒரு 6 மாதம் அப்செட்டாக இருந்திருப்பான், அதுக்கப்புறம் தான் சரியாயிருப்பான் அப்படின்னு நினச்சா அந்த புள்ள சொல்லிச்சு இல்லை அவன் அடுத்தது வேற ஒரு பொண்ணு மேலே லவ்வே வந்து அவங்களுக்கு லவ் அஃபேரே ஓடிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அவர்களே. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா லவ் பண்ணணும். புருஷனையோ யாரையாச்சும் உங்களை பிடிச்சிருக்குன்னா நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை லவ் பண்ணலாம், எல்லாமே ஓகே. ஆனால் இவங்க இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லை, குழந்தை இல்லைன்னா நம்மளுக்கு லைஃப் இல்லை, புருஷனான்னு நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா அப்பா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அண்ணந்தம்பி இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு இமோஷ்னல் பாண்டிங் வந்து இவங்க இல்லைன்னா நம்ம செத்துருவோம், நம்மளால் எதுவுமே இயங்க முடியாது. அந்த மாதிரி வந்து பைத்தியக்கார இமோஷ்னல் பாண்டிங்கில் யார் மேலேயும் வைக்காதீங்க. ஏன்னா எல்லாரும் சேஞ்ச் ஆவாங்க. அது அம்மா அப்பா தான் இருந்தால் கூட அவங்க சேஞ்ச் ஆவாங்க. அவங்க எல்லா டைமும் நம்மளை மதித்து ஒரே மாதிரி வேவ் லென்த்தில் போகிறாங்களான்னு என்னோடய ஸ்டோரி வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஹார்ட்ஷிப்பில் என் அப்பா என் கூட நிற்கலை, தம்பி என் கூட நிற்கல. இன்றைக்கி மீன் குழம்பு வந்துச்சு உறவுகளே, இன்றைக்கி மீன் குழம்பு வந்துச்சு. இந்த நாளுக்கு வேண்டி தான் நான் வெயிட்டிங்கு. என் தம்பி ஆல்ரெடி நிறையா கொடுத்து விடுவா தம்பி ஒய்ஃபு. இப்போ கொஞ்சம் நாள் ஆச்சு, இன்றைக்கி திருப்பி மீன் குழம்பு வந்துச்சு. நான் கொஞ்சம் புளி ஊற்றி அதை இன்னும் கொஞ்சம் சுருக்குன்னு ஆக்கலான் இருக்கேன். ஏன்னா அங்கே தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால கொஞ்சம் உப்பு காரெல்லாம் கம்மியாக தான் மெடிசன் போதில் உப்பு காரெல்லாம் கம்மியாக தான் போடுவாங்க. அப்பாவுக்கு வேண்டியும் அப்படி தான். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் சுருக்குன்னு போட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கேன். மத்தி மீன் குழம்பு வந்திருக்கிறவங்களே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. கொஞ்சோண்டு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதனால் பைத்தியமாக இருக்காதீங்க, யார் மேலேயும் பைத்தியமாக இருக்காதீங்க. யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம லைஃப் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தைரியமாக இருங்க. அதுக்கப்புறம் அது பார்ஷியாலிட்டி எதுக்கு பார்த்தாங்க அம்மா அப்பா அப்படின்னு எனக்கு சின்னதுலேருந்தே ஒரு கொஷின் இருக்கும் எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்குறதுக்குன்ட்டு. ஏன் பார்ஷியாலிட்டி பார்த்தீங்க, ஏன் இந்த மாதிரி தம்பிக்கு அவன் ஃபோன் கேட்டால் உடனே நோக்கியா ஃபோனு 10,000 ரூபா ஃபோனு, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் இப்படி தம்பிக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறீங்க கேட்டதெல்லாம் அப்படின்னு நான் பெருசானதுக்கப்புறம் கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா தம்பி வந்து டிவிஎஸில் 1 வருஷம் வேலை பார்த்தான், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, பெயிண்ட் ஏதோ ஸ்ப்ரே பண்ணி அடிக்கணுமா என்னமோ, அது ரொம்ப கெமிக்கல் வேறையா, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான், அது கொஞ்சம் டஃப்பான ஒர்க் தான். 1 வருஷம் வேலை பார்த்தானா மாதம் ஒரு 12,000 ரூபா சம்பளம் இருந்திருக்கும், 10,000மோ 12,000மோ. அது ஃபுல்லாக 1 வருஷம் எங்கள் அம்மா அப்பாட்ட தானே கொடுத்தான். எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து 10,000 ரூபா 1 வருஷத்துக்கு கொடுத்தா என் தம்பி எவ்வளோ கொடுத்துருப்பான், 1,20,000 ரூபா கொடுத்துருப்பானா 1 வருஷத்துக்கு. சும்மா சிம்பிளாக 10,000 ரூபான்னு வச்சா 1,20,000 ரூபா கொடுத்துருப்பானா. எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து அது கோடி ரூபா கொடுத்த மாதிரி. நான் வந்து பொண்ணாக இருந்து
என்னோட நகையை நான் வாங்கிட்டேன். 27 பவுன் நான் வாங்கிட்டேன். நான் என்னோட படிப்பு பிஏஎம்ஏ படிப்பு கரஸில் படித்தது நானே செலவு பண்ணிக்கிட்டேன். வருஷம் 1500 அந்த மாதிரி வரும். அது நானே செலவு பண்ணிட்டேன். அப்போ 5 வருஷத்தோட படிப்பு. அப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் வாங்கிக்குவேன். நான் சம்பாரித்து நான் வாங்கிக்குவேன். பார்லர் திங்ஸு நான் வாங்கிக்குவேன். அப்போது என்னையை பொறுத்தளவுக்கு பையன் வந்து 1,20,000 கொடுத்தாலும் அவனோட ட்ரெஸ்ஸு, ஷூவு, அவனுக்கு தேவையான திங்ஸு, பைக் 60,000க்கு எல்லாமே இவங்க வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து எந்த விதத்தில் குறைஞ்சிட்டேன்? நான் வந்து சம்பாரித்தேன்னா இவங்களுக்கு எந்த பேர்டனும் இல்லாமல் இவங்க ஃப்ரீயாக ஸ்கூலுக்கு செலவு பண்ணுற மாதிரி வச்சுட்டு நான் வந்து எதுவுமே கேட்கலையே. சாப்பாடு மட்டும் தானே வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். மற்றபடி இவங்களுக்கு எந்த செலவும் நான் வைக்கல. அப்போ நான் எந்த விதத்தில் குறைஞ்சேன்? ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவார், அவன் ஃபுல்லாக சம்பளம் கொடுத்தான்ல அதனால தான் வாங்கி தரேன். அம்மாவும் சொல்லுவாங்க, ஃபுல்லாக சம்பளம் கொடுத்தான்ல ஒரு வருஷம் அதனால தான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு கொஞ்சம் காண்டாகிட்டு இருக்கும் ஒரு அவங்களே. அது என்னை பொறுத்த அளவுக்கு ரைட் கிடையாது. நான் கேட்டேனா, நீங்கள் வந்து எனக்கு கல்யாணம் லயன்ஸ் கிளப்பில் பண்ணி வைங்க, ஒரு மாடரேட்டாக செலவு பண்ணி பண்ணுங்கள். எனக்கு சீர் வந்து 30,000 40,000 50,000 செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ கவரேஜ் எல்லாம் பார்த்தீங்கல்ல, பியூபர்ட்டி வீடியோ, அப்போல்லாம் வீடியோ எடுக்கிறது பெரிய விஷயம். அப்போ நான் கேட்டேனா, 50,000 எனக்கு சீர் பண்ணுங்கள், சொந்தக்காரங்களை கூப்பிடுங்க, சாப்பாடு போடுங்கன்னு நான் கேட்டேனா? கோயிலில் கூட எனக்கு கல்யாணம் முடிச்சிருந்தா நான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சா போதும் அப்படின்ட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்து இப்படி பிரம்மாண்டமாக பண்ணுன்ட்டுலாம் எந்த ஆசையும் கிடையாது. அப்போ நான் கேட்டேனா, இப்படி 1,20,000 மண்டபத்துக்கு செலவு பண்ணி பண்ணுங்கன்னு நான் கேட்டேனா? இல்லைல்ல. அப்போ அதில் நான் எங்கேருந்து குற்றவாளி ஆகிட்டேன்னு எனக்கு புரியல. சில பேரண்ட்ஸ் அப்படி தான், பொண்ணுக்கு வந்து நிறையா செலவு பண்ணும், நம்மளை விட்டு போயிடுவாங்க, வேறவங்க வீட்டுக்கு போகிற சொத்து, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு கடுப்பாகும். பிள்ளைங்களும் உங்களை காப்பாற்றுவாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்களே வந்து இந்த மாதிரி தான் நடக்கும்னு எதுக்கு யோசனை பண்ணுறீங்க அப்படின்னு பேரண்ட்ஸை திட்டணும் போல் இருக்கும். ஆனால் திட்ட முடியாது. ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் உறவுகளே. அப்புறம் ஒரு ஒரு விஷயம், ஒரு அண்ணன் வந்து என்னோட சொந்த பெரியப்பா பையன். அம்மா சைடா அப்பா சைடா அது மட்டும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சொந்தக்காரங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஒரு பெரியப்பா பையன் ஒரு செக்ஷுவல் அப்யூஸோட கதை உறவுகளே, அது விட்டு போச்சு. எனக்கு பெரியப்பா பையன் சரியா, அவர் வந்து அவங்க வீட்டில் ஒரு ரூமு, அதில் என்னையும் ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் என்னையை தொட்டு பேசினது கிடையாது. எங்கள் அம்மா ரொம்ப எப்படி ஸ்ட்ரிக்ட்டு, அதனால என்னை வந்து டச் பண்ணிலாம் பேசினதில்ல. எங்கள் அம்மா முதல்ல எந்த அண்ணன் தம்பியை போய் தொட்டு பக்கத்தில் உட்காந்து கூட பேச விட மாட்டாங்க எங்கள் அம்மா, பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே. பியூபர்ட்டி அட்டன் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்கேயோ போயிருக்காங்க, பெரியம்மா வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. பெரியம்மாவும் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா அக்கா நான் 3 பேர் தான் இருக்கிறோம். சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அண்ணா வந்து என்னையே செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ட்ரை பண்ணார் தான். ஒரு ரூமில் கூப்பிட்டு டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார் தான். ஆனால் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. நான் ஏஞ்சி வந்துட்டேன் டக்குன்னு. சரி ஏஞ்சி வந்துட்டேன், நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்ல அப்படின்னு நான் ஏஞ்சி வந்துட்டேன். எங்கள் அக்கா கரெக்டாக, நான் ஏஞ்சி வரும்போது எங்கள் அக்கா கரெக்டாக வராங்க. சரி தப்பிச்சோண்டா சாமி, அவங்க தூங்கிட்டு இருக்காங்களா, அவங்க துணி துவைச்சிட்டு இருக்காங்களா தெரியல, கத்த முடியுமா, அண்ணன் ஏதாச்சும் மிஸ்பிஹேவ் பண்ணுறான்னு கத்த முடியுமா அப்படின்னு நினச்சேன். நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் என்னோட கசினு, எந்த கசின் நான் சொல்ல மாட்டேன், என்னோடய கசினு, அவங்க வந்து கசினோட அம்மா, அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீ மைண்டு. அவங்க வந்து விட்டுருவாங்க, அண்ணா கூட மாமா கூட எல்லாம் விட்டுருவாங்க. எங்கனாலும் கடைக்கு பர்ச்சேஸ்க்கோ சரி போயிட்டு வா, பைக்கில் போயிட்டு வா அந்த மாதிரி விட்டுருவாங்க. அவள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணல. அப்போ ஏஜ் அட்டன் பண்ணல சரியா, 9th தான் ஏஜ் அட்டன் பண்ணான்னு நினைக்கிறேன். 8th படிச்சுட்டு இருக்கும்போது நடந்த கதைன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணனோட சேம் பெரியப்பா பையன்தான். அந்த அண்ணனோட அப்பா பெரியப்பா வந்து இறந்துட்டார். அதோட விசேஷம் இருக்குல்ல, 16ஆம் நாள் விசேஷம், அது முடிஞ்சிருச்சு. சொந்தக்காரங்களாம் வந்து முடிச்சிட்டாங்க. நாங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்கிறனால இன்னும் கருமாதி முடிஞ்சு உடனே கிளம்பாமல் 2-3 நாள் அங்கே இருக்கிறோம். அப்போ இந்த எங்கள் அம்மா அந்த அண்ணன் வந்து படுக்கிறதுக்கு, அவங்க கூட படுக்கிறதுக்கு இந்த கசினை கூப்பிட்றாரு. எங்கள் அம்மா வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் சித்தி வந்து பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி பரவாயில்ல, அண்ணன் தானே, அண்ணன் கூட போய் படு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. எல்லாம் கும்பலாக தானே ஹாலில் அந்த மாதிரி படுத்துட்ருக்கோம். அண்ணன் ஹால் மாதிரி இருக்கிற பெரிய ரூமில் படுத்துட்ருக்கோம். அண்ணன் பக்கத்தில் படுத்துட்ருக்கா. காலையில் ஏஞ்சி வந்தவ, இவர் ஏதோ நோண்டு வேலை பார்த்துருக்காரு. என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியல, அவள் அதை சொல்லவும் இல்லை. ஆனால் ஏதோ வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு, செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு அவங்களே, அது மட்டும் தெரியும். அடுத்த நாள்லேருந்து அவள் வந்து அந்த அண்ணன்ட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 இயர்ஸ்
6-7 இயர்ஸ் கூட இருக்கலாம். அவ்வளோ நாள் எந்த ஃபங்க்ஷனில் பார்த்தாலும் பேச மாட்டா, ஒரு மாதிரி அமைதியாக இருப்பா, பேச மாட்டா. அந்த அண்ணன்ட்ட மட்டும் நாங்கள்லாம் பேசுவோம், அவள் பேச மாட்டா. அப்புறம் என்கிட்டையும் என்னோடய எக்ஸிட்டையும் வந்து சொன்னான், இந்த மாதிரி நடந்துச்சு, இப்படி நோண்டு வேலை பார்த்தாரு, அதனால தான் நான் பேசுறது இல்லைன்ட்டு காரணம் சொன்னான். இல்லைனா அந்த அண்ணனுமே சும்மா ஃபன்னுக்கு கேட்டுட்டு இருப்பார், எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு. இத்தனைக்கும் அந்த அண்ணனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. அப்போது கல்யாணம் பண்ணல, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. எவ்வளோ ஏத்தம். கேர்ள் ஃப்ரெண்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி தங்கச்சிட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் போல இருக்கு அந்த நாதாரி. நான் ஆண்டவன்ட்ட வேண்டுவேன், உனக்கெல்லாம் 2 பொம்பளை பிள்ளையாக பிறக்கணுண்டா, அப்போ தாண்டா தெரியும் நீ செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணது எத்தனை பிள்ளைங்களாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு, எத்தனை கசின்ஸை பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா 2 பசங்களாக போச்சு, நாசமாக போச்சுடா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பொண்ணு இருந்திருந்தா உனக்கு உன்னோட ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் ஞாபகம் வந்திருக்கணும்ல அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கும்னா, அந்த கசனுக்கு இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க, செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ணனே செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக பண்ணனால தானே அவள் வந்து பேசாமல் இருந்தா 5 வருஷத்துக்கு மேலே அப்படின்னு எக்ஸுக்கு தெரியும். ஏன் எக்ஸுக்கு தெரியும்? ஏன்னா எக்ஸு, நான், அவள் 3 பேர் தான் பேசிகிட்டு இருந்தோம். ஏன் பேசுறது இல்லைன்னு காரணம் எங்கள்கிட்ட தான் சொன்னான். நாங்கள் அப்புறம் ஃபேமிலியிலலாம் போய் சொல்ல. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கும்னா, அவளுக்கு வந்து பெரத்தியில் தான் மாப்பிள்ளை, சரியா? ரிலேட்டிவில் மாப்பிள்ளை இல்லை, பெரத்தியில் தான் மாப்பிள்ளை. அந்த கசின் தான் என் எக்ஸை கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிருப்பா. அவள் தான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தா. அவள் தான் எங்கள் அத்தைகிட்ட போய் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு எப்போவோ 7th படிக்கும்போதோ 8th படிக்கும்போதோ கேட்டவ தான் போய் எங்கள் அத்தைகிட்ட. இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க, இப்படி வந்து கேட்டா அப்படின்ட்டு. ஏஜே அட்டன் பண்ணல, அதுக்கு முன்னாடி கேட்டா அப்படின்ட்டு. அப்போ எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, நான் வந்து நார்த்தில் சுற்றிட்டு வந்தாலும் நான் கற்போடு தான் இருந்தேன், அந்த கற்போடு தான் இருக்கேன்ட்டு அவன் கைனகாலஜிஸ்ட்டை கூப்பிட்டு போய் கூட டெஸ்ட் பண்ணிட்டான் என் எக்ஸு. அப்போ கூட என் மேலே அவனுக்கு நம்பிக்கை வரல. ஆனால் அவங்க புருஷன், அவர் வந்து பெரத்தி, ரிலேட்டிவ் கிடையாது, பெரத்தி. அவள் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணாலா பண்ணலையா எனக்கு தெரியாது, சரியா? ஆனால் அவர் வந்து பாஸ்டில் என்ன நடந்திருந்தாலும், ஜென்ரலாக ஒரு ஹஸ்பண்டு இப்போ கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு வந்து என்ன வேணாலும் நடந்திருக்கலாம்ல. சின்ன வயசுலேருந்து வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவோ யாருனாலும் எது வேணாலும் பண்ணியிருந்துருக்கலாம் தானே. இப்போ வந்து 10th லவ் ஸ்டார்ட் ஆயிடுது. லவ் ஸ்டார்ட் ஆகி அடுத்த நிமிஷமே வந்து கருப்பு காணாமல் போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து கருப்பை சூறையாடிட்டு கொஞ்ச நாள் கழித்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரேக்கப்பு. அதனால் இப்போ 2K கிட்ஸ் வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா உடம்புல கருப்பை பார்க்கக்கூடாது, மனசில் கருப்பு, மனசில் உன்னைய பற்றி மட்டும் நினைக்கிறாளா அதை தான் பார்க்கணும். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அந்த கசனோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நல்லா படித்தவராக இருக்கார், நல்ல வேலையில் இருக்கார். அப்போ அவருக்கு சந்தேகம் வரலையே அப்படின்னு எனக்கு அவள் வந்து சொல்லியிருக்க மாட்டா. ஆனால் எனக்கு மனசில் அப்படி தோணுச்சு, அவருக்கு அந்த மாதிரி ஏன் சந்தேகம் வரல, என் எக்ஸுக்கு மட்டும் அந்த மாதிரி ஏன் வந்துச்சு, என் எக்ஸுக்கு எல்லா ப்ரூஃபும் இருந்துச்சுல்ல நான் பத்தினி தான்ட்டு, அப்பவும் ஏன் இந்த மாதிரி சந்தேகப்பட்டான் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மனசில் ஒரு பெரிய ரிக்ரெட் மாதிரி இருக்கும். எதுக்கு நம்ம லைஃப்பில் மட்டும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ராவுகளே. அப்புறம் நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து தான் என் எக்ஸிட்ட வந்து இந்த உமாசங்கர் க்ரஷ் வந்து 5 வருஷம் கழித்து தான் சொன்னேன். 5 வருஷம் கழித்து நல்லா ஸ்மூத்தாக லைஃப் போயிட்டுருக்குது, நான் ஓரளவுக்கு சம்பாரித்து அவரை காப்பாற்றிட்டு இருக்கேன், அவரை கொஞ்சம் கொஞ்சமாக எல்ஐசி எக்ஸாமெல்லாம் எழுத வச்சு ஒரு ப்ரொஃபஷன் தேடி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு கொஞ்சம் வரும்போது தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவர் வந்து அதிலேருந்தே சந்தேகத்தை எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கிட்டார் போல் இருக்கு. அவரோட சந்தேகம் இன்னும் வளர்ந்துருச்சு. அதனால என்கிட்ட ஒரு 100 தடவையாச்சும் கேட்டிருப்பார் 10 வருஷத்தில். கல்யாணம் ஆகி 15 வருஷம் நாங்கள் குடும்பம் நடத்தினோம். 15 வருஷத்தில் 10 வருஷம் கேட்டார், ஸ்கூலில் எவன் கூட போய் மேய்ஞ்சிட்டு வந்தியோ, ஸ்கூலில் எவன் கூட போய் மேய்ஞ்சிட்டு வந்தியோ அப்படின்னு கேட்டே இருப்பார். எனக்கு என்னடா சொல்கிறாரு அப்படின்னு இருக்கும். நான் எல்லாமே உண்மையை தானே பேசியிருக்கேன், ஸ்கூல் விஷயம்லாம், அப்புறம் ஏன் இந்த மாதிரி கேட்குறாரு அப்படின்ட்டு இருக்கும். அப்புறம் இந்த ஒரு கசன் ஜானுவும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஜானும், அவன் என்கிட்ட டியூஷன் படித்த பையன், 10 வயசு வித்தியாசம். இன்னொரு கசன் வந்து என் தம்பியோட வயசு, என்னோட 2 வயசு சின்னது. இவங்க 2 பேர் தானே எனக்கு க்ளோஸாக பார்லர் திங்ஸ் வாங்குறதுக்கு எங்கள் அப்பாவே சொல்லி விடுவார், இவங்கள கூப்பிட்டு போ கூட அப்படின்ட்டு. அவங்களுக்கு போய் வெஜ் பிரியாணி, அந்த கோகோ கோலா அந்த மாதிரி வாங்கி
கொடுப்பேன். அப்போல்லாம் அதுதானே ஃபேமஸ்ஸு. அப்போல்லாம் சிக்கன் பிரியாணிலாம் வரல, வெஜ் பிரியாணி தான். அப்போ நான் கூப்பிட்டு போவேன். அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வேண்டியே வருவாங்க, ஜூஸ் சாப்பிட்றதுக்கு வேண்டியே என் கூட வருவாங்க அந்த பசங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, நான் சொல்லியிருக்கேன்ல, எஸ்ஆர்எஸ் மண்டபம் தான் எனக்கு நிறையா மேரேஜ் வரும். சூலூரில் ஒரு மண்டபம் இருக்குது, ஒரு மாடரேட்டாக இருக்கும் அதோட அமௌண்ட்டு. அதனால அங்கே தான் நிறையா மேக்கப் வரும். மிடில் கிளாஸு, இந்த டைமண்ட் கம்பெனி போகிற பிள்ளைங்க, மில்லுக்கு போகிறவங்க எல்லாருமே அங்கே தான் புக் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி. அப்போ அங்கே பேக் சைடில் தான் என்னோடய மிலிட்ரி மாமாவோட வீடு. அதனால் நான் சொல்லியிருக்கேன்ல ஸ்டோரியில், நான் எந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த மேக்கப் போனாலும் எங்கள் அப்பாட்ட டிஓடியில் ஃபோன் பண்ணி நான் மாமா வீட்டுக்கு வந்துட்டேன், நீங்கள் என்னை தேடாதீங்க, நான் 10-11 மணிக்கு வந்துடுவேன் அப்படின்ட்டு 6 மணிக்கு நான் மேக்கப் முடிச்சுட்டு போயிடுவேன்ல மார்னிங்கு. அப்போ மாமா வீட்டுக்கு போயிட்டு 10-11 மணிக்கு தான் ரிட்டன் வருவேன். அதனால் ரிட்டன் வருவேன் அவர்களே. அதனால நான் சொல்லியிருக்கேன்ல உங்கள்கிட்ட, இந்த மாதிரி மாமா வீட்டுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்ட்டு. அப்போ நான் அந்த மாதிரி என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறமே சில டைம் போயிட்டு தான் இருப்பேன். எக்ஸிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், மாமா வீட்டுக்கு போயிருக்கேன், நீ இங்கே பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். அதனால் எப்போ சொன்னேன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த 2வது கசின் அது, அவன் என்னோட 2 வயசு கம்மி தான். என் தம்பியோட பிளேஸில் தான் அவனை வச்சுருந்தேன். அவனும் என்னை அந்த அக்காங்கிற மதிப்பு தான், அண்ணி அந்த மாதிரி எல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. ஆனால் நான் அவன் ஒரு தடவை அடி வாங்கியிருந்தான், என் கல்யாணத்துக்கு முன்னாடியா பின்னாடியான்னு தெரில. ஆனால் நான் பார்லர் வச்ச புதுசு. அப்போ அப்பாட்ட அடி வாங்கியிருந்தான் நல்லா, எதுக்குன்னு தெரில, வேலைக்கு போகல, ஆமாம் வேலைக்கு போகாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா அடிச்சிருக்காரு. நான் கரெக்டாக போகவும் முதல் நாள் அடி வாங்கியிருக்கான் போல் இருக்கு. நான் காலையில் போனோன்னே கொஞ்சம் மூஞ்சிலாம் சரியில்லை. அப்புறம் அத்தை இப்படி சொன்னாங்க, அடிச்சிட்டாரு, பெல்ட் வச்சு அடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் நான் அத்தையும் அவனும் பக்கத்தில் உட்காண்ட்ருக்கும்போது நான் சொல்கிறேன், நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன், எங்கள் அத்தை நல்லா பார்த்துக்குவாங்க, அவங்க இப்போ இறந்துட்டாங்க, இப்போ 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவங்களோட சாப்பாடு, அவங்க கேர் பண்ணுறது, ஹாஸ்பிட்டாலிட்டி மிஸ் பண்ணுவேன். அப்புறம் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், சும்மா மனசு வைக்கிறதுக்கு வேண்டி சொல்கிறேன், நான் அக்காவாக போயிட்டேன், 2 வயசு பெரியவளாக போயிட்டேன், அக்காவாக போயிட்டேன். நான் இவனோட சின்னவளாக இருந்தால் மேபி நான் இவனை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்ன உறவுகளே. ஒருவேளை அது எங்கள் அத்தைகிட்டேருந்து என் எக்ஸுக்கு தெரிஞ்சிருச்சா? ஏன்னா என் எக்ஸு ஒரு தடவை கேட்ட மாதிரி இருந்துச்சு, இந்த கசனை நீ இது கல்யாணம் பண்ணியிருப்பியாமா அப்படின்னு சொன்னியாமா அப்படின்னு சொன்னார். ஒருவேளை எங்கள் அத்தை சும்மா அப்படி அவர்கிட்ட சொன்னாங்களா, என் எக்ஸிட்ட சொன்னாங்களா, எப்படி அது பரவுச்சு, வேறு ரிலேட்டிவ்கிட்ட சொல்லி அது பரவிருச்சா என்னன்னு தெரில. நான் அவன் நல்ல வேர்தியான பையன்தான், நல்ல பையன், யாருனாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவன்கிட்ட 8th தான் படிச்சிருக்கான், கண்ணு ஒரு சைடு பார்வையே இருக்காது. இது 2ம் பிரச்சனை தான், அவன்கிட்ட மைனஸ் தான். ஆனாலும் நல்ல ஹார்ட் ஒர்க்கரு, எப்படியாச்சும் கூலி வேலை செஞ்சாச்சு பொண்டாட்டியை காப்பாற்றிக்குவான், நல்லா வச்சுக்குவான் பொண்டாட்டியை, அந்த மீனிங்கில் தான் நான் சொன்னேன். நான் அவனை கல்யாணம் பண்ணும், அவன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்ல. அவன் என் தம்பி வயசு, நான் தம்பி மாதிரி தான் அவன் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். ஆனால் அந்த மேட்ரு எப்படி எக்ஸுக்கு போச்சுன்னு தெரில. அவனே ஒரு சந்தேக பிராணி, அதனால அவன் சந்தேகம் எச்சாயிடுச்சா. அதனால தான் அந்த கசின் வரும்போது, டியூஷன் பையன் அந்த ஜானு வரும்போது ஒரு மாதிரி சந்தேகப்பட்டுட்டு இருந்தானா அப்படின்ட்டு எனக்கு இப்போ நான் யோசனை பண்ணும்போது எனக்கு தோணும், வரவங்களே இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்புறம் இப்போ டைம் மெஷின் இருந்தால் ஏதோ ஒரு 3 விஷயம் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் 3 விஷயம் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, இல்லைன்னா அந்த டேட்டே வந்திருக்க வேண்டாம், அது நடந்திருக்க வேண்டாம், டைம் மெஷின் இருந்துச்சுன்னா நம்ம போய் அந்த டேட்டை அழிச்சு விட்றலாம் அப்படின்னு நினைக்கிற 3 விஷயம் நான் சொல்கிறேன். இது ஷார்ட்ஸும் போடலான் இருக்கேன், பார்ப்போம். எனக்கு எங்கள் அம்மாவோட எக்ஸ்பைரி டே, அந்த இறந்த நாள் இருக்குல்ல, அது வந்திருக்கவே கூடாது. டைம் மிஷின் இருந்துச்சுன்னா அதை போய் அழிச்சுட்டு எங்கள் அம்மாவை உயிர் இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன் வரவங்களே. அப்புறம் எக்ஸை கல்யாணம் பண்ண அந்த நாள், அதுதான் எனக்கு சனி பகவான் பிடிச்ச நாள். அதுதான் ஒரு பிளாக் டே ஆஃப் மை லைஃப். அதனால அதை எரேஸ் பண்ணிடுவேன். டைம் மிஷின் இருந்தால் அதை எரேஸ் பண்ணிவிட்டு நான் கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா அழிச்சிட்டு அந்த டேட்டில் ஆனந்த கல்யாணம் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருப்பேன். இது 2 தான் நடந்திருக்கும். அப்புறம் பிருத்திவி பிறந்த நாள் நான் ரிக்ரெட் தான் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் 2 பேர்த்தினால இந்த உலகத்துக்கு அவனும் நிறைய எங்கள் கூட ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணி அப்புறம் இப்போ தான் ஒரு லெவலுக்கு வந்திருக்கான். ஆனால் அதோட இம்பேக்ட், அவனோட நெகட்டிவ் இம்பேக்ட் ஃபுல்லாக நான் தான் சகிச்சிட்டு இருந்தேன். மிஸ்டர் எக்ஸ் தப்பிச்சிட்டாரு. எக்ஸ் மேலே அவனுக்கு எப்போவுமே பிளைண்டாக ஒரு லவ் அண்ட் கேர் இருக்கும். அது என்னன்னு எனக்கு புரியல.
அதனால் அது எரேஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பேன். அவன் பிறந்திருக்கவே வேண்டாமே, பேசாமல் மலடின்னு பேர் எடுத்துகிட்டு கூட சும்மா இருந்திருக்கலாம், குழந்தையே பிறக்காமல் இருந்துச்சுன்னா இப்படி தவிக்காமல் இருந்திருக்கும்ல. இப்போ ஆனந்த் வந்ததுக்கப்புறம் குழந்தை பெற்றிருக்கலாம், அதுவும் பொம்பளை பிள்ளை பெற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு தோணும் உறவுகளே. அப்புறம் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கேன் நான் என் லைஃப்பில். ரஜினி ஃபேனாக இருப்பாங்க உறவுகளே. ரஜினி ஃபேன், ஆனந்தும் ரஜினி ஃபேன் தான், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்ல, ஆனந்தும் ரஜினி ஃபேன் தான். ஆனால் ஆனந்த் வந்து ரஜினி ஃபேனாக இருக்கிறனால அவர் வந்து ஹார்ட் ஒர்க்காச்சும் பண்ணுறாரு, அவர் பொண்டாட்டியை மதிக்கிறாரு, மிதிக்காமல் மதிக்கிறார்ல, அதே பெரிய விஷயந்தான். ஆனால் எக்ஸு ரஜினி ஃபேன் தான், பெரிய ஃபேனு. அவன்லாம் ஒரு நிமிஷத்தில் ரஜினியோட பிக்சர் அவ்வளோ சூப்பராக வரைவான். கண்ணாடி போட்ட ரஜினி பிக்சர் வந்து ஒரு நிமிஷத்தில் வரைவான். நோட்டில் எங்கேனாலும் ஃப்ரீயாக இருந்தானா வரைஞ்சிட்டே உட்காந்துருப்பான். அந்த மாதிரி ஒரு பைத்தியம், ரஜினி பைத்தியம். சிக்கா சூர்யா இருக்காங்கள்ல, அந்த சிக்காவும் ரஜினி பைத்தியம்தான். தன்னை வந்து ரஜினி ரஜினி அப்படி சொல்லிக்குவான். அப்போ எனக்கு ஒன்று புரியாது, ரஜினி ஃபேனாக இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ வந்து விஜய் சேதுபதி எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அவரோட ஹார்ட் ஒர்க் பிடிக்கும். அப்போ நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்னு தோணும். நம்ம ஒருத்தரை மென்டர் அப்படின்னு நினைக்கிறோம், இல்லைனா ஃபேனாக இருக்கோன்னா அவங்கள்ட்ட இருக்க நல்ல குவாலிட்டிஸ் நம்ம எடுத்துக்குவோம்ல. ஆனால் ஏன் எக்ஸ் வந்து அப்படி எடுத்துக்கலன்னு எனக்கு புரியாது. அவன் வந்து பொண்டாட்டியை மதிக்கவும் இல்லை, கெட்ட கெட்ட வார்த்தை பேசி மனசு நோகடிச்சிட்டு இருப்பான். எந்த காலத்துலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணதே இல்லை. அவன் என்றைக்குமே வந்து அப்பா காசில் வாழுவான், இல்லைன்னா பொண்டாட்டி காசில் வாழுவான். இன்றைக்குமே அவங்க அப்பா காசில் தான் வாழ்ந்துட்டுருக்கான். அப்போ எனக்கு தோணும், எதுக்கு அப்படி இண்டிபெண்ட்டாக இல்லாமல் ரஜினியோட ப்ளஸ் எல்லாம் எதுக்கு எடுத்துக்காமல் இந்த மாதிரி இருக்கிறான். பேட் ஹேபிட்ஸு, ரஜினி வந்து பேட் ஹேபிட்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மாற்றிட்டு அப்புறம் யோகா பண்ணி ஹிமாலயா வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காருல்ல. அப்போ எனக்கு தோணும், அவர்கிட்ட கெட்ட பழக்கம் இருந்தாலும் மாற்றிக்கிட்டாருல்ல, ஆனால் இந்த நாதாரி இன்றைக்கி வரைக்கும் மாற்றின மாதிரியே தெரியலையே அப்படின்னு எனக்கு தோணும். எக்ஸை நினச்சி, என்னடா நீங்களாம் ரஜினி ஃபேனாக இருக்கீங்க. இப்போ ஆனந்த் வந்து எந்த பேட் ஹேபிட்ஸும் கிடையாதுல்ல, சாமி கும்பிடுவாரோ அது மட்டும்தான். நான் பேட் ஹேபிட்ஸ்னு எண்ணெய் வாங்குறது, ஊதுபத்தி வாங்குறது, எங்கே நின்னாலும் ஊதுபத்தி தேடிட்டு இருப்பார், எங்கே போனாலும் ஊதுபத்தி வாங்கலாம், கற்பூரம் வாங்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருப்பார். அது பேட் ஹேபிட்ஸ் கிடையாது, அது குட் ஹேபிட்ஸ் தான். ஆனால் சொல்கிறேன், ஆனால் ஏன் இந்த மாதிரி தம் அடிக்கிறது, எல்லா கெட்ட பழக்கமும் வச்சுக்கிறது, அப்புறம் நான் ரஜினி ஃபேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நீங்களாம் வந்து மன்சூர் அலி கான் ஃபேனுன்னு தான் சொல்லிக்கணும், இல்லைனா வேறு யார் நல்லா தண்ணி மாஸ்டராக இருக்காங்களோ அவங்க ஃபேனுன்னு தான் சொல்லிக்கணும், என்ன உறவுகளே. அப்புறம் ஒரு கிளைண்ட்டு இங்கே சூலூரில் வந்து ஒரு பெரிய நல்ல ரிச்சான ஒருத்தர், ஒரு ஃபேமிலி, ரிச்சான ஃபேமிலி சூலூரில், அவங்களோட பொண்ணு, பெரியவரோட பொண்ணு, அவங்க என்னோடய கிளைண்ட்டு. அவங்க ஃபேமிலியே கிளைண்ட்டு தான். டியூஷன் படிக்கவும் அவங்க வீட்டிலேருந்து ஒரு பாப்பா வந்துச்சு. அப்போ அவங்கள நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். என்ன தான் எல்லா கிளைண்ட்ஸும் ஸ்பெஷலு அப்படின்னு பார்த்தாலும், இப்போ வரைக்கும் யாருக்கு நான் கல்யாணம் பண்ணணும், மேக்கப் பண்ணணும், அவங்களுக்கு குழந்த பிறந்து அது ஒன்று கடிச்சு பார்லரில் ஓட்டு வீட்டில் ஒன்று கடிச்சு, அப்போல்லாம் டைப்பர் கிடையாதுல்ல, இப்போ அந்த குழந்தைக்கு குழந்த பிறந்து ஹேர் கட்டிங் கூப்பிட்டு வராங்க. அப்போ 3rd ஜென்ரேஷன் வருது உறவுகளே. அப்போ எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த கிளைண்ட் எதுக்கு ஸ்பெஷல்னால், இப்போ ஒரு 30 ரூபா ஐப்ரோஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க 50 ரூபாவாக கொடுத்துட்டு போவாங்க. எப்போவுமே எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டே போவாங்க. அவங்க 100 ருபீஸ் கூட கொடுத்துட்டு 50 ருபீஸ் ஆகிடுச்சுன்னா 100ஆக கொடுத்துட்டு போயிடுவாங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்க தேவி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒரு 3-4 இயர்ஸாக நான் ஸ்ட்ரிக்டாக வேண்டாம், நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்காதீங்க, என்ன அமௌண்ட்டோ அதை மட்டும் கொடுத்துட்டு போங்க, ஐப்ரோஸ்க்கு அப்பர் லிப்ஸ் எடுத்தாங்கன்னா என்ன அமௌண்ட்டோ அதை மட்டும் கொடுங்க, எக்ஸ்ட்ராலாம் வேணான்னு நானே சேஞ்ச் கொடுத்துருவேன். அது இப்போ ஒரு மாதிரியாக இருக்கும், நம்ம ஏன் அப்படி எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்ட்டு. அவங்க ஒரு ஆசையாக தான் கொடுக்குறாங்க, அவங்க ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறனால அவங்க சும்மா இதெல்லாம் என்ன சில்லற கணக்கு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரவுண்டாக கொடுத்துட்டு போகலான்னு கொடுப்பாங்க. ஆனால் அது எனக்கு இப்போல்லாம் பிடிக்கல. ஒரு 4-5 வருஷம் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஆனால் இவ்வளோ வருஷம் அவங்க எனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுத்துட்டே இருந்தாங்களே, அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அவங்க மேலே ரொம்ப மரியாதையும் வரும். காசு கொடுக்குறாங்கன்ட்டு இல்லை, அவங்க வந்து ஒரு செப்டிக் டேங்க் மாதிரி தான் இருக்கும், செப்டிக் டேங்க் மூடி வச்சுருப்பாங்க, அது மேலே கூட உட்காந்துக்குவாங்க. பரவாயில்ல கூட்டமாக இருந்தால் நான் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைசா திமிர்லாம் காமிக்க மாட்டாங்க. அதனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். கீழே சும்மா தரையில் கூட உட்காந்துக்குவாங்க. பரவாயில்ல நான் சவனம் போட்டு உட்கார்றேன், டியூஷன் கூப்பிட வருவாங்க அவங்க சித்தி பிள்ளைய, அப்போ அப்படி பண்ணுவாங்களா, அது சந்தோஷமாக இருக்கும். நிறையா பணக்காரங்க இருக்காங்க, டாக்டர் ஒய்ஃப் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களாம் எதுவுமே ஹெட் வெயிட்டே இருக்காது, நார்மலாக வெயிட் பண்ணிட்டு போவாங்க. ஜம்பமாக எனக்கு முதல்ல எடுத்து விடுங்க, நான் டாக்டர் ஒய்ஃபு அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. நல்ல டைப்பு, எல்லா கிளைண்ட்ஸுமே ரொம்ப நல்ல டைப் அவங்களே. அப்புறம் காம்பவுண்டில் நான் ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தேன்ல, அது வந்து 6 வீடு, நான் 2 வீடு எடுத்துட்டேன்ல.
கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் தனி கொடுத்துன வந்தபோது 2 வீடு எடுத்துகிட்டேன். முன்னாடியே 2 வீடு எடுத்துகிட்டு ஒரு வீட்டுக்கு நான் தான் வாடகை கொடுத்துட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடியும். அப்போ காம்பவுண்டில் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிருத்திவிலாம் பிறந்ததுக்கப்புறம் பிருத்திவியும் எக்ஸும் வந்து சில டைமு லீவ்லலாம் பிருத்திவியை கூப்பிட்டு போயிடுவான். 10 நாள் 15 நாள் கூட அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறதுக்கு இவனை வச்சுட்டு இருந்துட்டு இருப்பான். அங்கே மச்சாண்டார் பையனும் வருவான். 2 பேரும் சேம் ஏஜ் 3 மாதம் வித்தியாசங்கிறனால அடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் தங்கிடுவான். நான் போய் தங்க மாட்டேன். லீவில் 10 நாள் லீவு 1.5 மாதம் லீவில் ஒரு 10-15 நாள் போய் இருப்பான். அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன், பார்லர் செம்ம பிஸியாக இருக்கும், சுத்தமாக சமையலே செய்ய முடியாது. அப்புறம் பக்கத்தில் இருந்த காம்பவுண்டுக்காரங்க தான், அந்த மிச்சம் 4 வீட்டில் இருக்கவங்க தான் போட்டி போட்டு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்ருப்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து கொடுப்பாங்க. சாப்பிடு, காலையிலேருந்து கிளைண்ட் வராங்கள்ல, நைட்டும் சம்டைம்ஸ் வந்து டின்னர் கொடுப்பாங்க. இத்தனைக்கும் ஹோட்டல் ஆப்போசிட்லேயே தான் இருக்குது செல்வநாயகி மெஸ். அங்கே வாங்கிக்க போகிறேன், ஆனால் அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. வீட்டிலே ஆப்போசிட்டில் இருக்கனால வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் நான் வந்து அப்படி வாங்கலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு என்றைக்குமே காம்பவுண்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல அவங்கெல்லாம், அதனால அப்படி இருக்கும். அப்புறம் காம்பவுண்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் அவங்களே காம்பவுண்டு வீட்டில் வந்து நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு 2 வருஷம் முன்னாடி, ஒரு 4 வருஷம் முன்னாடின்னு வைங்களேன், 4 வருஷம் முன்னாடி ஆல்ரெடி எல்லாருமே அத்தை மாமா அந்த மாதிரி தான் பேசுவோம், ஆண்டி அங்கிள் அந்த மாதிரி தான் பேசுவோம். எல்லோரும் அந்த ரிலேட்டிவ் மாதிரி தான் இருப்போம். அதில் ஒரு வீடு எங்கள் வீட்டு பக்கத்தில் காலியாகி 2 வீடு நாங்களே எடுத்திருக்கோம். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சொல்கிறேன், அம்மா ஒரு வீடு எடுத்திருக்காங்க, நான் பக்கத்தில் இருக்க வீடு எடுத்திருக்கேன். இந்த சைடு லாஸ்ட்டில் இருக்க ஒரு வீடு, முன்னாடி 3 வீடு பின்னாடி 3 வீடு இருக்கும். செட்டியார் ஓனரு. இந்த லாஸ்ட்டில் இருக்க வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி வந்தாங்க. எல்லா ஃபேமிலியுமே நல்லா பழகுவாங்க, ஃபேமிலி மெம்பர் மாதிரி, ரிலேட்டிவ் மாதிரி. முதல்ல ஒரு 3 பொம்பளை பிள்ளைங்கள இல்லை வேறு யாரோ இருந்தாங்க, அவங்க காலி பண்ணோன்னே மலையாளிஸோ யாரோ இருந்தாங்க, காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் இவங்க வந்தாங்க, ஒரு அப்பா அம்மா 2 பசங்க வந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து அந்த ஆண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பசங்க காலேஜ் படிக்கிறான் பையன், 10th படிக்கிறான் சின்ன பையன், காலேஜ் வந்து செகண்ட் இயராக என்னமோ படிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஆண்டி என்ன பண்ணுவாங்க, இவங்க பேட் ஹேபிட்ஸில் சிக்கக்கூடாது, பசங்க வெளியே போய் சுற்றுனாங்கன்னா கெட்டு போயிடுவாங்கன்ட்டு இந்த ஆண்டி வந்து கற்பூரம் கட்டுவாங்க. கற்பூரம் 5 வச்சு சின்ன சின்ன இது கட்டுவாங்கள்ல, இங்கே அது பிஸ்னஸ் மாதிரி போகும், அதை கட்டுவாங்க. அப்புறம் அது 2 கிலோ 3 கிலோன்னு கட்டுவாங்க. அப்போ அந்த பசங்களையும் அதில் உட்கார வச்சுருவாங்க. ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த பசங்க உட்காந்து கற்பூரம் கட்டணும். அப்போ நான் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்து வீடு தானே, நல்லா பழக்கமாகி அவங்க வந்து எனக்கு எங்கள் வீட்டில் பிரச்சனைன்னு தெரியுமில்ல, நான் கொஞ்ச நாள் அப்பா வந்து நீ சாப்பாடு என் காசில் தானே சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல. அப்போது நான் கொஞ்ச நாள் பேசாமல் வைக்காமல் இருந்தேன். அதை வச்சு சாப்பாடு மட்டும் சாப்பிட மாட்டேன், காய் மட்டும் தான் வீட்டில் சாப்பிடுவேன் ரோஷத்தோட. அது ஒரு டிஃப்ரெண்ட் டயட் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா மேலே கோவத்தில். சோறே சாப்பிட மாட்டேன்னா. அப்புறம் நல்லா மெலிஞ்சிட்டேன், 72 இருந்தேன், 52 வந்துட்டேன். ஒரு 20 கிலோ ஒரு வருஷத்தில் குறைச்சிட்டேன் போல் இருக்கு, இப்படி சோறே சாப்பிடாம இருந்தனால. கல்யாண வீட்டில் போய் 2 வீட்டில், வருஷத்துக்கு 2 வீட்டில் மட்டும் தான் சாப்பிட்ருப்பேன். நான் காஃபி டீ குடிச்சிட்டு வந்துடுவேன். மேக்கப் பண்ணாலும் எனக்கு அப்படி பிடிக்காது, போய் சாப்பிட்றது தனியாக போய் சாப்பிட்ணுமே, அதனால பிடிக்காது. ஆனஞ்சி வந்துட்டனால இப்போல்லாம் போனோன்னா சாப்பிட்டு தான் வருவோம். ஆனஞ்சி வந்ததுக்கப்புறமே எப்போவுமே சாப்பிட்டு தான் வருவேன், முன்னாடி தான் அப்படி சாப்பிடாமல் இருப்பேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த காலேஜ் படிக்கிற பையன் அந்த சின்ன பையன் 2 பேருமே என்னைய, அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இல்லாதனால திண்டுக்கல்காரங்க, அவங்க வீட்டில் அங்கே சோடா கம்பெனி வச்சுருக்காங்க அந்த தாத்தா பாட்டி மாமாலாம். அப்புறம் நாங்கள் ஊருக்கு போகும்போது நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், ரிலேட்டிவ் மாதிரி ஆகிட்டோம். நாங்கள் ஊருக்கு சொக்கமட்டி போகும்போது எங்கள் காரில் போகிறோம் அப்படின்னா அந்த வழியாக தானே போவோம். அப்போ அங்கே ஃப்ரெஷ்ஷாக சோடா வாங்கி குடிச்சிட்டு போவோம். 1 நாள் 2 நாள் போய் ஸ்டே பண்ணியிருக்கேன். இந்த ஆண்டி திருவிழாக்கு கூப்பிட்டு போனாங்க எங்கள் அம்மாட்ட பர்மிஷன் கேட்டுட்டு, கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த பசங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்களாம் வருவாங்க. நாங்கள் லீவ்லலாம் ராஜா ராணி விளாடுவோம். காம்பவுண்டில் எல்லாம் என்னை மாதிரி ஏஜில் என்னோட 1 வயசு 2 வயசு பெரிய பசங்களும் இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து, அப்போல்லாம் அந்த டிவிடி தானே, கேசட் போட்டு பார்க்குறது தானே, நைட்டு 10-11 மணிக்கு ஆரம்பித்தோன்னா விடிய 5 மணி வரைக்கும் 2 படம் இல்லைனா 3 படம் பார்ப்போம், எல்லோரும் ஷேர் பண்ணி வாங்கி. அப்படி நல்லா சொந்தக்காரங்க மாதிரி போயிட்டு இருந்துச்சா. இந்த காலேஜ் படிக்கிற பையன் அடிக்கடி அவங்க அம்மாட்ட சொல்லுவான், நம்ம தேவிகாவை நம்ம வீட்டிலே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் எம்ஏ பண்ணிகிட்டு இருக்கேன்
இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஒரு வீடு நான் எடுத்தேன்ல, அதோட வெளியே குண்டு பல்பு இருக்கும்ல, வெளியே வராண்டா மாதிரி இருக்கும், வீட்டுக்குள்ளே இல்லை வெளியே வராண்டா மாதிரி இருக்கும். அங்கே வந்து குண்டு பல்பு போட்டுட்டு நான், அந்த 10th படிக்கிற பையன், அந்த காலேஜ் படிக்கிற பையன் எல்லோரும் உட்காந்து அவங்கவுங்க செமஸ்டருக்கு எக்ஸாமுக்கு படிப்போம். அப்போ இந்த பெரிய பையனும் சின்ன பையனும் ஐடியா பண்ணி ஒரு பர்த்டே, எப்போவுமே ஒரு 11:45 அந்த மாதிரி போயிடுவோம் தூங்குறதுக்கு. அந்த ஒரு ஆண்டி, ஒரு காம்பவுண்டில் இருக்க ஒரு ஆண்டி மட்டும் ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறதுனால என் கூட வந்து படுப்பாங்க. நான் தனியாக அந்த வீட்டில் படுக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா தம்பி எல்லோரும் அந்த வீட்டில் படுத்துக்குவாங்க. இங்கே அந்த ஆண்டி எனக்கு துணையாக சும்மா தூங்குறேன்னு சொல்லி வருவாங்க, அவங்க வீட்டில் நிறையா மெம்பர் இருக்காங்கன்ட்டு. அப்போ என்ன ஆயிடுச்சு, 12 மணி ஆச்சு, இவனுங்க கிளம்ப மாட்டேங்கிறானுங்க. எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கடா கிளம்ப மாட்டேங்கிறாங்க, போகலாமான்னா இருங்க கொஞ்ச நேரம் படிக்கலாம்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் பார்த்தா கரெக்டாக 12 மணி ஆகும்போது ஹாப்பி பர்த்டே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வாங்கி கொடுத்தான், அந்த சைனீஸ் பெல் மாதிரி இருக்குல்ல ஒருவங்களே வெளியே மாட்டோம்ல, அதை வாங்கி கொடுத்தானுங்க. அப்போ எவ்வளோ 80 rupees 100 rupees அந்த மாதிரி வருமா, அவங்களோட பாக்கெட் மணி வச்சு வாங்கி தந்தான். அப்புறம் நான் எக்ஸாம் எழுத போனேன்னா இவன் சைக்கிளில் தான் காலேஜுக்கு போவான். அந்த பெரிய பையன் சின்ன பையன் எல்லாமே சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு போவாங்க. கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அங்கிள் எக்ஸர்வீஸ்மேன் தான், ஆனால் அவர் வந்து தானாகவே வந்துட்டாரா, அதனால பென்ஷன் இல்லையா என்னமோ, அது என்னமோ எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக. ஆனால் அவரும் எக்ஸர்வீஸ்மேன் தான், ஆர்மியில் வேலை பார்த்தவங்க தான். அப்புறம் என்னாச்சு, அந்த நான் எக்ஸாம் எழுத போனேன்னா இந்த பெரிய பையன் நம்ம மகாராஜா காலேஜ் இருக்குல்ல, அங்கே தான் படிச்சுட்டு இருந்தான், செகண்ட் இயர் நினைக்கிறேன். அப்போ நானும் எம்ஏ ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். அப்போ அக்கா நீங்கள் எக்ஸாம் போகிறீங்களான்ட்டு பெருமாள் கோயிலோ எங்கேயோ சாமி கும்பிடுவான், விபூதி கொண்டு வந்து ஸ்டாப்பிங்கில் நின்றுட்டு இருந்தேன்னா கொண்டு வந்து கொடுப்பான், நான் விபூதி வைப்பேன். அப்புறம் நல்லா எழுதுனீங்களா அக்கா எக்ஸாம்னு கேட்பான். இப்படி நல்லா ஒரு என் தம்பியே தவிர வேறு யார் என் லைஃப்பில் வந்தாலும் என்னை அக்காவாக ஏற்றுக்கிட்டு தத்தெடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ரேப்போ ஓடும் எங்களுக்குள்ள, அக்கா தம்பி ரேப்போ. நிறையா தம்பிங்க கிடச்சிருக்காங்க, நிறையா தம்பிங்க என்னை லூஸும் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் திருவன்ட்டு செங்கல்பட்டில் இருக்கான். அவன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-12 வருஷமாக ஒரே மாதிரி இருக்கிறான். அவன் மட்டும்தான் மிஸ் ஆகாமல் இருக்கிறான் என் லைஃப்லேருந்து. அப்போ என்ன ஆயிடுச்சு, இவன் விபூதிலாம் கொண்டு வந்து கொடுப்பானா. அப்புறம் நான் ஏதாவது செஞ்சேன்னா கொடுப்பேன் ஆண்டிக்கு. ஆண்டி வந்து நான் டியூஷன் எடுக்கிறனால டீ கொடுப்பாங்க. நான் தான் சொல்கிறேன்ல 100 ரூபா சம்பாரிச்சேன்னா 10 ரூபா தான் செலவு பண்ணணுன்னு வச்சுருப்பேன். அந்த 10 ரூபாவில் போய் பஜ்ஜி போண்டா ஏதாச்சும், அப்போல்லாம் 50 காசு வடை அப்படி இருக்கும்ல, வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் பேக்கெட்டு 5 ரூபாவோ அந்த மாதிரி வாங்கிட்டு வர, 10 ரூபாய்க்கு ஏதாச்சும் ஒன்று ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட ஃப்ரீயாக டீ குடிக்கூடாது அப்படின்னு நான் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு நானும் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டு டயட்டில் இருப்பேன். சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மட்டும் அலௌடு, ஒரு 2-3 பிஸ்கெட் மட்டும் சாப்பிடுவேன், ஒரு வடை சாப்பிடுவேன் அந்த மாதிரி. அப்போ இவங்க டீ கொடுப்பாங்க, நம்மளும் ஏதாச்சும் கொடுத்துருக்கோன்னு கணக்காகட்டும். நான் டியூஷன் எடுத்திருப்பேன், இவங்க கற்பூரம் கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் கேட்கும்போது சொன்னாங்க, பசங்க கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இப்படி கட்ட சொல்கிறேன் கற்பூரம் அப்படின்ட்டு. நைட்டு வரைக்கும் கட்டிட்டு சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க, படிப்பாங்க. இதுதான் அவங்களோட ரூட்டீன். அப்புறம் என்னாச்சு, கரெக்டாக எனக்கு கல்யாணத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி, இப்போ எனக்கு 2003 கல்யாணம்னா இது நடந்தது வந்து 2002. என்னாச்சு, அவன் வந்து மலையில் காற்றுல என்ன கிளைமேட்டாக இருந்தாலும் சைக்கிளில் தான் போயிட்டுருப்பான். நார்மல் சைக்கிள் தான் வச்சுருப்பான், அந்த ஃப்ரீ சைக்கிள் மாதிரி கிடச்சிச்சில்ல அது ஏதோ வச்சுருப்பான், அதை வச்சு தான் போயிட்டு வந்துட்டுருப்பான். ஒரு அவங்களே அங்கே மகாராஜா காலேஜு இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். டெய்லி போவான் வருவான், மழை பெஞ்சா காற்றடிச்சா போவான், ஒன்றுமே ஆகலை ஒரு அவங்களே. ஆனால் என்றைக்கு அந்த ஃபைனல் இயர் ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி இருக்கும்ல, கல்ச்சரல்ஸ் ஏதோ வைப்பாங்கள்ல காலேஜ் முடிக்கிற டைமில், அதுக்கு வந்து காலையில் போயிருக்கான். எனக்கு வந்து ஒரு வாரமாக எனக்கும் அவனுக்கும் சண்டை. அவன் என்கிட்ட பேசவே இல்லை, ஜாடமாடியே எங்கள் அம்மாட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். எங்கள் அம்மாட்ட என்ன சொல்லிகிட்டு இருக்கான், என்னை வம்பளுக்கிறதுக்கு, ஆண்டி தேவிகா கல்யாணம் பண்ணிங்கன்னா 10 கிலோவில் நம்ம செயின் போடலாம், இவங்களுக்கு 10 கிலோவில் செயின் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். அப்படின்ட்டு நான் என்ன தான் கோவமாக இருந்தாலும் இப்படின்னு கேட்டு நான் பாட்டுக்கு ஹெம்மிங் வெளியே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவன் சொல்கிறான், இது இரும்புல அப்படின்ட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கான், ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம எங்கள் அம்மா காம்பவுண்டில் இருக்கவங்க எல்லாரும் சிரிப்பாங்க, ஏன்டா இப்படி பண்ணுற, அவன் பேர் அசோக்கு, ஏன்டா இப்படி பண்ணுற அசோக்கு, ஏன் வம்பெழுத்துட்டு உட்காந்துருக்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், பேசல. எதனால சண்டைன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் நாங்கள் பேசல ஒரு வாரமாக. அப்புறம் கரெக்டாக அவன் காலையில் 9 மணிக்கு கிளம்பி போயிருக்கான். அவர்களே காலையில் போகும்போது எப்போ மாதிரி சைக்கிளில் போயிட்டான். ரிட்டன் வந்து 11 மணிக்கு காலேஜ்லேருந்து வந்திருக்கான். வீட்டுக்கு வந்து
ஆண்டி வந்து ஜூஸ் கலந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பையனை கூப்பிட்டு வந்திருக்கான். ஆண்டிக்கு தெரியாது, அவன் பைக்கில் வந்திருக்கான். அவங்க சைக்கிளில் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் காம்பவுண்டில் வெளியே போய் பார்க்கும்போது பைக்கில் வந்திருக்கான். பைக்கில் ஏறுறான். ஆண்டிக்கு ஒன்றும் சரி பசங்க தானே அப்படின்ட்டு ஆண்டி விட்டுட்டாங்க. கரெக்டாக ஒரு 4-4:30 மணிக்கு நியூஸ் வருவர்களே செத்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டான், கோமா போயிட்டான், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி. அந்த ஓட்டிகிட்டு போன பையனுக்கு லாரியில் ஏதோ சைடு எடுத்திருக்கான் போல் இருக்கு. அவனுக்கு வந்து காலில் முன்னாடி இருக்க 4 விரல் டோ விரல் வந்து ஷூவோட அப்படியே லாரிக்குள்ளே போய் அந்த விரல் மட்டும் போயிடுச்சு. கை ஃப்ராக்சர் போல் இருக்கு கீழே விழுந்ததில். ஏன்னா இழுத்துட்டு போயிடுச்சுல லாரி. இவன் வந்து இப்படி மல்லாக்கா இப்படி விழுந்துட்டான் ரோட்டில். இவனுக்கு வந்து பின் மண்டையில் அடி. ஆனால் ரத்தம்லாம் எதுவுமே வரல. ஆனால் கண்ணு மூடினவன் தான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். அப்புறம் 4:30 மணிக்கு நியூஸ் வருது. ஐயோ அம்மானு போனால் ஒரு 10-15 நாள் பக்கமே ஐசியூவில் இருந்தான். எல்லோரும் டொனேட் பண்ணி, எல்லாம் காலேஜே டொனேட் பண்ணி எல்லோரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நியூஸ் பேப்பர்லலாம் கூட வந்துச்சு டொனேட் பண்ண சொல்லி. அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாதுல்ல, அப்போல்லாம் ஆண்ட்ராய்டெலாம் வரல, டிஓடி தான். அப்புறம் அவனை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து சொந்தக்காரங்க யாரோ இருக்காங்க டாக்டர். அவங்கள ஆண்டி கூப்பிட்டு 15 நாள் கழித்து டாக்டர் சொல்லிட்டாரு, மர்சி கில்லிங் மாதிரி பண்ணிடலாம், வென்டிலேட்டர் எடுத்தாலே முடிஞ்சிரும்ல. ஏன்னா நீங்கள் வந்து டெய்லி 10,000 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து இப்படியே வீட்டில் கொண்டு போய் வென்டிலேட்டரில் வைக்க முடியாதுல்ல, அதனால மர்சி கில்லிங் மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போல் இருக்கு. அப்புறம் ஆண்டி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கெல்லாம் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து எங்கள் தாத்தா பாட்டியை தான் செத்து போனமாக பார்த்துருக்கேன். இவனை வந்து வீட்டுக்கு டெட் பாடி எடுத்துகிட்டு வந்தால் அப்படியே அழகாக இருக்கிறான், மஞ்சள் குளிச்ச மாதிரி இருக்கிறான், அழகாக இருக்கான். அதுவும் எனக்கு ரொம்ப நாள் மறக்கவே முடியல. எங்கள் அம்மா டெத்து மாதிரியே அதுவும் ரொம்ப அப்படியே மண்டையில் உட்காந்துட்டே இருக்கும். ஏன்னா அவன் பாசமாக வேறு இருந்தானா. நல்ல வேலை ஒரு வாரம் பேசலை. என்கிட்ட பேசியிருந்தானா இன்னும் நான் ரொம்ப அவன் மேலே அந்த இறந்ததே மறக்காமல் இருந்திருப்பேன். திடீர்னுலாம் நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது பனியன் போட்டுட்டு லுங்கி போட்டுட்டு இருப்பான். அப்புறம் அவன் குட்டையாக இருப்பான். அவனுக்கு வந்து ஆர்மியில் சேரணும்னு ரொம்ப ஆசை. நான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீ சேர்ந்துருவேன், உனக்கு கிடச்சிரும். ஹைட்னால தான் மிஸ் ஆகிட்டே இருக்கும். பயங்கர இன்டெலெக்சுவல் பர்சன். அவங்களோட லெக்சரர் வந்து இவன்ட்ட டவுட் கேட்பாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க. யாரோட வந்தாங்க அப்படின்னா என்னோட லெக்சரர் வந்துட்டு போகிறாங்க, ஒரு இது சம்மு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. நல்லா அறிவாளி அந்த பையன், அழகு பையன். அப்புறம் என்னாச்சு, இறந்துருவான்னு தெரிஞ்சு அவன் வந்து ஆர்கன் டொனேஷன் ஆல்ரெடி பண்ணிவிட்டு பிளட்டெல்லாம் டொனேட் பண்ணி வச்சுருப்பான். இது டொனேட் பண்ணணுன்னு சொல்லி எழுதி வச்சுருந்தான் போல் இருக்கு, ஏதோ கார்டு மாதிரி. அதனால் 4 பேர்த்துக்கு உயிர் கொடுத்துருக்கான் அவங்களே. 2 பேர்த்துக்கு கிட்னி, லிவர் கொடுத்துருக்கான். அப்புறம் கண் தானம் பண்ணியிருக்கான். ஆக மொத்தத்தில் 4 பேர்த்தோட உயிரை காப்பாற்றிருக்கான். அது ரொம்ப ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்கும் அவனை நினச்சா. அப்புறம் நான் வந்து என் சொந்த தம்பியாக இருந்தால் 1 வருஷம் கழிச்சு தானே கல்யாணம் பண்ணுவேன். அதனாலேயே நான் வந்து 1 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணுன்ட்டு ஃபெப்ரவரிலேயோ மார்ச்லேயோ தான் இறந்தான் அவன். நான் வந்து ஜூனில் தானே கல்யாணம் பண்ணேன். அவன் இறந்து 1 வருஷம் 1 மாதமோ 2 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணேன். அது ஒரு மாதிரி இன்னமும் ஆண்டி அங்கிள் கான்டாக்டில் இருக்கிறாங்க. 2வது பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்க. இப்போ கொஞ்சம் தூரமாக இருக்காங்க, அடுத்த ஸ்டாப்பிங்கில் இருக்காங்க. அதனால் நானும் போகிறதில்ல. ஆனந்த் வந்ததுக்கப்புறம் 2-3 தடவை போனோம். பக்கத்தில் ஹேமா வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க, அப்போ 2 தடவை போயிருக்கோம். ஆனந்தை கூப்பிட்டு போயிருக்கேன். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. கொஞ்சம் இந்த ஹார்ட்ஷிப்லாம் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணி ஆண்டி நிறையா ஆறுதல் வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. சின்ன பையன் பேர் முரளி, அவனுக்கு நான் ராக்கி கட்டிகிட்டு இருப்பேன். இந்த வருஷம் தான் கட்ட முடியல, இந்த 2 வருஷமாக கட்ட முடியல, இல்லைன்னா ராக்கி கட்டிட்டு வருவேன். அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. காம்பவுண்டில், பழைய காம்பவுண்டில் இருந்தவங்க. அது ஒரு சேட் மெமரி. ஆனால் எப்போவுமே மைண்டில் இருக்கும். இன்னமும் அவன் பேசுனது, அவன் கிண்டல் பண்ணது, அதெல்லாம் தான் ஞாபகம் இருக்கும். ஒரு நல்ல தம்பியாக ஒரு 2-2.5 வருஷம் ட்ராவல் ஆகிருப்போன்னு நினைக்கிறேன் லைஃப்பில், அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும். அது ஒரு இது விட்டு போச்சு. காம்பவுண்டு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லும் போது அது ஒன்று விட்டு போச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து இப்போ டிடிவி அண்ணனோடது சொல்லலாம் வரவங்களே. டிடிவி அண்ணனோடது ஷார்ட்டாக இன்னொரு 7 நிமிஷம் தானே இருக்குது, அதை மட்டும் சொல்லி முடிச்சிட்றேன். டிடிவி அண்ணன் வந்து எனக்கு எப்போ ஃப்ரெண்ட் ஆனார்னா என்னோடய டிவோர்ஸுக்கு 2 மாதம் முன்னாடி.
அப்போது 2021 ஃபெப்ரவரியில் டிவோர்ஸ்னால் அவர் டிசம்பரில் எனக்கு ஸ்நாக் இருந்துச்சுல்ல, டிக்டாக் போனதுக்கப்புறம் மோஜு ஸ்நாக்கு நிறையா என்னென்னமோ வந்துச்சு, டிக்கி கிக்கி என்னென்னமோ வந்துச்சு. அப்போ நான் ஸ்நாக்கில் இருந்தேன். அப்போ அவர் அங்கே கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் நான் வீடியோ போடுவேன்ல, இப்படி கோர்ட்டுக்கு வந்திருக்கேன், இன்னும் கேஸ் முடிய மாட்டேங்குதுன்ட்டு அழுது வீடியோலாம் போட்டிருக்கேன், கேஸ் முடிய மாட்டேங்குது கோவிடு வந்த டைமில் அப்படின்ட்டு. அப்போ அவர் வந்து உங்களுக்கு இந்த தடவை கேஸ் முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் எனக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு நான் கமெண்ட்டில் போய் கேட்க, அவர் வந்து எனக்கு ஆஸ்ட்ராலஜி தெரியும், நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி அப்படின்ட்டு நானாக தான் அவருக்கு இன்பாக்ஸில் போய் ஸ்நாக்கோட இன்பாக்ஸில் போய் நம்பர் கொடுத்தேன். அவர்களே நம்பர் கொடுத்து அவர் கரெக்டாக ஃப்ரெண்ட் ஆகிறாரு. 21 ஃப்ரெண்ட் ஆகிறாரு. ஒரு ஜனவரி அந்த மாதிரி கால் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் டிசம்பரில் நம்பர் கொடுத்து ஜனவரியில் கால் பண்ணார், ஃப்ரெண்ட் ஆனார். 21 ஃபெப்ரவரியில் அவர் ஃப்ரெண்டாகி ஒரு மாதத்துலேயே எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. டெய்லி ஃபோன் பேசுவார் ஒரு அவங்களே. நானும் முன்னாடி எதுக்கடா டெய்லி ஃபோன் பேசுகிறாரு, ஆனந்தி இருக்கார், ஆனந்திகிட்ட நான் பேசிட்டு தானே இருப்பேன். அப்போ எதுக்கடா ஃபோன் பேசுகிறாரு, ஆனந்த் கேட்டிருக்காரு, ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்குது, எதுக்கு டெய்லி 1 மணி நேரம் பேசுகிறாரு. நான் இல்லை, அண்ணான் தான் நான் நினைக்கிறேன், அப்போ நீங்கள் ஏன் அப்படி தப்பாக நினைக்கிறீங்க அப்படி சொல்லுவேன் வரவங்களே. அப்படி போயிட்டு இருந்துச்சு எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்புறம் ஆனந்த கல்யாணம் பண்ணும்போது நான் அந்த பண பிரச்சனை சொன்னேன்ல, அதுவுமே நான் டிடி வேணுன்ட்டு தான் கேட்டேன், கொடுக்காதீங்க தப்பாக தெரியுதுன்னு கரெக்டாக தான் கைட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் ஆனந்தி வந்ததுக்கப்புறம் 2 நாள் 3 நாளுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவார். அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவார். நாங்கள் எங்கெல்லாம் அவுட்டிங் போகிறோமோ, ஆலப்பி போனாலும் எங்கே போனாலும் அவர் வந்து எங்களுக்கு ட்ரெயின் ஏறி உட்கார்ற வரைக்கும் அவர் எங்கள் கூடயே தான் இருப்பார். இறங்கும் போது இறங்கிட்டிங்களான்னு கேட்பார், எங்கே ரூம் போட்டிங்க. சென்னையிலலாம் அவர் தான் ஒரு ரூம் எங்களுக்கு ரெஃபரே பண்ணார், ஏதோ ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில். அந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்டாக போயிட்டு இருந்தார். அப்புறம் எங்களை விருந்துக்கு கூப்பிட்டார் ஒருவங்களே. டிடி வேணா வந்து அவரும் கேரளா பேஸ் தான், அதனால விஷுக்கு நீங்கள் வாங்க அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்டாங்க. நாங்கள் தான் போக முடியல விஷுக்கு. எப்போ நாங்கள் கல்யாணம் ஆன அந்த விஷு 22 விஷுக்கு கூப்பிட்டாரு. அப்புறம் நான் வந்து மனசில் நினச்சிட்டு இருந்தேன், திருப்பூர் போனால் அவரை கண்டிப்பாக மீட் பண்ணோம் அப்படின்ட்டு. அப்படி அப்பா அண்ணன் அந்த ஸ்தானத்தில் வச்சுருந்தேன் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு அவங்களே. இப்போ போன வருஷம் 24ல் என்ன ஆயிடுச்சுன்னா, கம்மி ஆகிடுச்சு ஃபோன் பேசுகிறதெல்லாம். நாங்களும் எங்கள் லைஃப்பில் பிஸி. ஏசி ரிப்பேர்னாலும் அதுக்கு ரிமோட்டெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து வாங்கி கொடுத்து காசே வேணான்னாரு. நான் 1000 சம்திங் 700 சொன்னார். நான் அனுப்பிச்சுட்டேன் அவங்களுக்கு காசு. 700 அனுப்பினா 1000 அனுப்பினான்னு தெரில. ரிமோட்டுக்குள்ளே சாக்லேட்லாம் வச்சு ரொம்ப ஒரு தங்கச்சியை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அப்புறம் இன்ஸ்டாவில் நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார், வீடியோ போடுங்கன்ட்டு. அப்புறம் 5K வந்த முதல்ல அவர் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தார். கடைசியில் என்னாச்சு, போன வருஷம் ஒரு நாள் அவரோட பர்த்டே அவங்களே. என்ன மாதம், ஆகஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அவரோட பர்த்டே. நான் வந்து அன்னைக்குன்னு பார்த்து பிஸியாக இருந்தனால நான் சோஷியல் மீடியாவே வரல, எந்த ஆப்புக்கும் போகல, உள்ள ஆஃப்லைனில் இருந்தேன். அப்போ என்னாச்சு, 9:30க்கு தான் நான் ஆன்லைன் போகிறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைன் போகும்போது இவரோட ஃபோனு இன்ஸ்டாவில் ஃபோன் வருது. எதுக்குடா இவர்கிட்ட தான் நம்பர் இருக்குல்ல, ஏன் இப்படி இன்ஸ்டாவில் ஃபோன் அடிச்சு நிறைய மிஸ்ட் கால் காமிச்சிச்சு. சரி நம்ம அடிப்போன்னு 9:30க்கு அடித்தேன் வரவங்களே. அடிச்சுட்டு, அண்ணா சாரி அண்ணா, உங்களோட பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணல. எனக்கு அப்படியே நோட்டிஃபிகேஷன் வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நான் நிறைய பேர்த்த ஃபாலோ பண்ணுறேன்ல. அவர் வந்து லேடிஸை தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்குவார். ஒரு 16 பேர்த்த ஃபாலோ பண்ணால் 2 பேர் ஜென்ட்ஸ் இருப்பாங்க, மிச்சம் எல்லாம் லேடிஸு. அப்புறம் லேடிஸ் வந்து யார் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்களோ 10K வாழ்த்துக்கள், 20K வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த லேடிஸ்க்கெல்லாம் சப்போர்ட்டிவாக வீடியோ போட்டுருப்பாரு. அப்போ எல்லோரும் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்ன ஒரே பொம்பளைங்களா அவரோட ஃப்ரெண்டில் இருக்காங்க, பாத்திஸ்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்கள் அண்ணன் தானே கூப்பிட்றேன், என்கிட்ட நல்லவராக இருக்கார், எனக்கு நிறையா கைட் பண்ணியிருக்காரு. எனக்கு ஆனந்துக்கு ஃபாரினில் இருக்கும்போது சண்டை வரும்போது கூட அவர் நிறையா பேச்சப் பண்ணியிருக்காரு. அதனால எனக்கு அவர் மேலே ரொம்ப மரியாதை. எங்கள் அப்பாட்ட பேசியிருக்காரு, எங்கள் அப்பாட்ட பேசியிருக்காரு, பிருத்திவிட்ட பேசியிருக்காரு, ஆனந்தி நிறையா நாள் பேசியிருக்காரு. ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தானே ஆகிட்டோம். அவங்க அம்மாவும் பேசியிருக்காங்களே அப்படின்ட்டு. அப்புறம் எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்களே விருந்துக்கு. அப்புறம் என்னாச்சு, இன்ஸ்டாவில் ஃபோன் அடிச்சிருக்கனால நான் நார்மல் கால் அவங்களுக்கு பண்ணேன். நார்மல் கால் பண்ணி, எதுக்கு அண்ணா இன்ஸ்டாவில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, இருங்க அண்ணா பர்த்டேக்கு வீடியோ போட்டு வரேன்ட்டு பர்த்டேக்கு போய் வீடியோ போட்டுட்டு வந்தேன். டிடி வேணா நீங்கள் தெய்வம், நீங்கள் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சது ரொம்ப நன்றி அப்படின்ட்டு, என் ஹார்ட்ஷிப்பில் இருந்தீங்க வச்சிங்கன்னு புகழ்ந்து தள்ளிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, 11:30 மணிக்கு மேலே வாட்ஸ்அப் கால் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. எப்போவுமே மனுஷன் அப்படி நைட்டெல்லாம் ஃபோனே பேச மாட்டார். பேசினா காலையில் மத்தியானம் தான் ஃபோன் பேசுவார், ஆனந்தியும் பேசுவார். அப்போ எதுக்கடா இப்படி நைட்டில் ஃபோன் அடிச்சுட்டே
இருக்காருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் மெசேஜ் போட்டே இருக்காரு. நான் ஃபோன் எடுத்து பேசுவேன், ஏதாச்சும் ஜென்ரலாக பேசிட்டு வச்சிருவார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அடிப்பார். 11:30 மணிலேருந்து மெசேஜ் போட, நார்மலாக மெசேஜ் போட, ஃபோன் அடிக்க இப்படியே போயிட்டே இருக்கு. ஆனந்த் முழிச்சிட்டு தான் இருக்கார். நானும் லைவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு எல்லாம் நார்மல் ஷெட்யூல் போகுது. அப்புறம் ஒரு மணி இருக்கும். ஆனந்த் தூங்கிட்டாரான்னு கேட்டார் அவங்களே. ஆமாம் தூங்கிட்டாரண்ணா, சொல்லுங்கள், இருங்க தண்ணி குடிச்சிக்கிறேன், ஜீர தண்ணி. வெதுன்னு அமிர்தமாக இருக்குது. அப்புறம் சொல்லுங்கண்ணா, ஆனந்த் தூங்கிட்டாரு அப்படின்னு சொன்னேன். அப்படியே தூங்கிட்டாரா தலைவர் அப்படின்ட்டு, இது எனக்கு 17 ரூபா வேணும், 3 நாளில் கொடுத்துருவேன், 17,000 ரூபா வேணும், 3 நாளில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட நான் வந்து பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பையனுக்கு ஃபீஸுக்கு சேர்த்துட்ருக்கேன். எங்கள் அப்பாவோட 75வது பர்த்டே வந்து நாங்கள் திருக்கடையூரில் பண்ணணும். நாங்கன்னா எங்கள் அப்பா பண்ணுறாரு, எங்களை இன்வைட் பண்ணியிருக்காரு. நான் வந்து அவருக்கு கோல்டில் ருத்ராட்சி, சின்ன ருத்ராட்சி போட்டு பிரேஸ்லெட் பண்ணி தரலான்னு ஐடியா. பிருத்திவி ஃபீஸ் வேறு வருது, கரெக்டாக இருக்குது அமௌண்ட்டு. அப்புறம் அது 50,000 வந்துடும்ல ருத்ராட்சை கோல்டில் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் செய்யணும் அப்படின்ட்டு. அவர்கிட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அவர் 17 ரூபா வேணும்னு கேட்குறாரு. என்கிட்ட அமௌண்ட் இருக்குல்ல, ஃபீஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு அவங்களே 17,000 ரூபா வேணும் அப்படின்ட்டு ஒரு லேடியோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறாரு. அவங்க அம்மா தான் என்னன்னு எனக்கு தெரியல, அவங்க அம்மா பேர்லாம் தெரியாது. அப்புறம் சரின்ட்டு நான் ஒன்றும் கேட்கல, போய் அனுப்புகிறேன். ஆண்டவன் காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். 3 தடவை ட்ரை பண்ணேன், போகவே மாட்டேங்குது. சர்வர் ஏதோ பிரச்சனை. அதோட விட்டுருக்கலாமா, தூங்குங்கன்னா நான் காலையில் கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாமா. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்போ அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் இருக்குது, நான் போய் என்னமோ சரக்கு வாங்கிட்டு வரணும். அவர் என்கிட்ட சொல்கிறது, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துட்டையுமே அம்மாவை இவர் தான் பார்த்துக்கிறாரு. ரொம்ப ஹைஃபை ஃபேமிலி, நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது. பிரபு சார் இருக்கார்ல, சிவாஜி கணேசன் பிரபு சார், அவரோட வாய்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி போல் இருக்குது. பிரபு சார் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஷூட்டிங்கெல்லாம் போவார் போல் இருக்கு. இப்போ சார் வந்து இப்படி ஜுவல்லரி அதுக்கு தானே ஷூட்டிங்க்கு போகிறாரு. நான் போயிருக்கேன், ஆட்ஸும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். டீ கடை ஏதோ வச்சுருக்கேன்னு சொல்லுவார். நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சரி ஏதோ லாக் ஆகிட்டார் போல் இருக்கு, நம்ம அண்ணனாக இருந்தால் கொடுக்க மாட்டோமா. ஒன்றுமே நான் கேட்கல. 4வது அட்டம்ப்டில் கரெக்டாக போச்சு, அனுப்பிச்சி விட்டாச்சு. 17,000 ரூபா 3 நாளில் கொடுக்குறேன்னாரு. சனிக்கிழமை காலையில் வாங்குறாரு, வெள்ளிக்கிழமை நைட்டு பேசினாரா, விடிங்கிழமை வாங்கினார், சனிக்கிழமை ஆயிடுச்சு. 3 நாள் கழித்து கொடுக்கணுன்னா மண்டே ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டேன், வரல. டியூஸ்டே அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், பவுன்ஸ் ஆகிடுச்சி, செக் பவுன்ஸ் ஆகிடுச்சி, நான் வந்து சேலம் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் நான் நம்புகிறேன். கரெக்டாக 1 வாரம் டெய்லி ஃபோன் அடிக்கிறேன். டெய்லி எதையாச்சும் ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருக்கார் அவங்களே. 17,000 ரூபாங்கிறது எனக்கு எங்கள் அப்பாவோட 75வது பர்த்டேவும் வந்துருச்சு, நியர்பையாக பிருத்திவி ஃபீஸும் வந்துருச்சு. எனக்கு அந்த 17,000 ரூபா பெரிய விஷயம். நம்மளுக்கு என்ன மாத சம்பளமா, நான் யார்கிட்டையும் கேட்டதும் கிடையாது காசு. அதனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த 1 வாரத்துக்குள்ளே நம்ம போய் கண்டுபிடிக்கலாம் என்னதான் பிரச்சனைன்னு. அவர் 16 ஃப்ரெண்ட்ஸுக்கும் மெசேஜ் போட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு, இப்படி பணம் ஏமாற்றிருக்காரு, நீங்கள் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல. அதில் 2 பேர் வந்து ஒரு 65,000த்துக்கு ஏமாந்துருக்காங்க, 2 லேடிஸு. நாங்களும் ஏமாந்துருக்கோம், கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தில் இல்லை, நீங்கள் சைபர் போனீங்கன்னா ஃபோன் பேசுகிறோம், நாங்கள் ப்ரூஃப் அனுப்புகிறோம், நாங்கள் அவங்களுக்கு ப்ரூஃப் அனுப்புகிறோம், அந்த மாதிரி 2 லேடிஸ் சொல்ல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஆனந்த்கிட்ட சொல்லி தானே ஆகணும், கிறுக்கச்சியாட்டும் இவர்கிட்ட கேட்டிருந்தேன், இவர் விட்டுருக்கவே மாட்டார். நான் பாட்டுக்கு அப்புறம் சொல்லிட்டேன், ஒரு 4-5 நாள் கழிச்சே சொல்லிட்டேன் ஆனந்த்கிட்ட, இந்த மாதிரி கொடுத்தேன், இந்த மாதிரி பண்ணிட்டாரு, பிளாக் பண்ணிட்டார் அவங்களே, நம்பர் பிளாக்கு. 1 வாரம் கழித்து எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் தான் எனக்கு காண்டாகி சைபரில் கம்ப்ளைண்ட் பண்ணி, சைபர் கம்ப்ளைண்ட் 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு மேலே தான் காசு, 3 மாதம் கழித்து தான் காசு வந்து சேர்ந்துச்சு. அதுக்குள்ளே எனக்கு சைபர்லேயும் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க போல் இருக்கு அப்படின்ட்டு நான் கிளின்னு அவரோட ஃபோட்டோ போட்டு 2 வீடியோ போட்டு, இவர் ஃப்ராடு, யாரும் காசு கொடுத்துடாதீங்க, டோட்டலாக என்னோடதோடு சேர்த்து 77,000 ரூபா ஏமாற்றிருக்காரு அப்படின்னு நான் வீடியோ போடும்போது யாரோ சொல்லி
என்னோடய ஃபோன் நம்பருக்கு வேறு நம்பர்லேருந்து வராரு உறவுகளே, டெலீட் பண்ணுங்கள். என்ன ஸ்ரீ இப்படிலாம் போட்டு வச்சுருக்கீங்க, டெலீட் பண்ணுங்கள், உங்களுக்கு தீபாவளிக்குள்ளே கொடுத்துருவேன். எப்போ 24 தீபாவளி கொடுத்துருவேன், தீபாவளிக்கு அடுத்த நாள் நான் கொடுத்துருவேன், ஒழுங்காக டெலீட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அண்ணா எதுக்கண்ணா இந்த மாதிரி சீட் பண்ணீங்க, என் நிலமை தெரியுமில்ல, எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஃபங்க்ஷன், உங்களால் நான் 6 கிராம் போய் சேல் பண்ண உறவுகளே. இந்த சைடு கம்மல், இங்கே போடுற சின்ன கம்மல் 2 கிராமு 3 கிராம்னு சேர்த்து 6 கிராம் போய் நான் அங்கே இது பண்ணி 48,000 வந்துச்சு எங்கள் அப்பாவோட அந்த பிரேஸ்லெட்டு. கரெக்டாக 3/4 பவுன்னு நினைக்கிறேன். 6 கிராமுக்கு நான் என்னோடய 6 கிராம் நான் சேல் பண்ணேன். சரியா ரோகில் ப்ளஸ் கேஷ் கொடுத்தேன். 48,000 கணக்கு ஏதோ வந்துச்சு டோட்டலாக. எவ்வளோ கேஷ் கொடுத்தேன்லாம் ஞாபகம் இல்லை. அப்புறம் பிருத்திவி ஃபீஸை வேறு கட்டிட்டு வந்தேன். எனக்கு அப்படி தலை சுற்றிருச்சு. அதோட முடிவு பண்ணிட்டேன், ஆனந்த் கேட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. பிருத்திவி கேட்டாலும் அளந்துதான் கொடுக்கணும்னு ஆகிப்போச்சு. காசு விஷயத்தில் நான் செம டெரர் ஆகிட்டேன் இவர்னாலே, டிடிவர்னால. அப்புறம் கொடுத்துட்டாரு. கரெக்டாக தீபாவளி முடிஞ்சு 3 நாள் கழித்து 17,700 என்ன வட்டின்லாம் தெரியல, ஆனால் வட்டியோட போட்டாச்சு ஸ்ரீ அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு டொப்புன்னு வச்சிட்டாரு. நான் எல்லாத்துலேயும் போய் அவரை பிளாக் பண்ணிட்டு வந்துட்டேன். அவர் என்னை இன்ஸ்டாவில் முதலாளாக பிளாக் பண்ணி வச்சுருந்தார். சரி பரவாயில்ல, இந்த மாதிரி துரோகிங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க தேவையில்லை. 100 நல்லது பண்ணியிருப்பார் அவர்களே. 100 நல்லது பண்ணார். எந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் 100 நல்லது பண்ணிவிட்டு இப்படி முதுகில் வந்து ஒரு பெரிய ஆப்பாக வச்சு சொருகுனாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம திருப்பி ஃப்ரெண்டாக வச்சுக்க முடியும்? அதோட முடிஞ்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. யார் மேலேயும் பணத்துலேயும் நம்பிக்கை இல்லை, சும்மா நம்பிக்கை இல்லை. யாராச்சும் கேட்டாங்கன்னா 1000 ரூபா, அதுவும் ரொம்ப 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 யோசனை பண்ணி ஆனந்தரை கேட்டு 1000 ரூபா கொடுப்பேன். அது ரிட்டன் வந்தால் தான் நிம்மதி அப்படின்ட்டு. அப்படி ஒருத்தர் 2 பேர்த்துக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் இந்த ஒரு வருஷத்தில். அதுக்கப்புறம் யாருக்கும் கொடுக்கறதில்ல. இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறது, அவ்வளோதான். நம்ம பொழப்பு பார்க்குறதுக்கே நம்மளுக்கு பணம் பற்ற மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்புறம் நினைப்பேன் 100 நல்லது பண்ணியிருக்காரு, ஆனால் இந்த ஒரு பெரிய துரோகம் முதுகில் குத்துனது தான் தப்பு தானே. இப்படி சொல்லியிருக்கலாம், எனக்கு வந்து பணம் தேவைப்படுது, நான் 3 மாதம் கழிச்சு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் 17 ரூபா கொடுத்துருக்க மாட்டேன், 5 ரூபா கொடுத்துருப்பேன். அண்ணா இது பொறுமையாக கொடுங்க, ஒரு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 5 ரூபா கொடுங்கன்னு. அப்படி 5 ரூபா நான் மேனேஜ் பண்ணியிருப்பேன்ல உறவுகளே. இது வந்து பெரிய அமௌண்ட் இல்லை. திருப்பி போய் நான் நகையை வச்சு இந்த 17,000 ரூபாய்க்கு வேண்டி போய் நான் நகையை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்க முடியுமா எங்கள் அப்பாவுக்கு? அதுக்கு தான் சரி நகையை விற்றுருவோம் அப்படின்ட்டு பண்ணியாச்சு. சரி திருப்பி வாங்கிக்கலாம்ல அப்படின்ட்டு. அதனால் எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த மாதிரி, எங்கள் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி, என் பணம் என் கையில் இருக்க வரைக்கும் என் பணம். அது புருஷன் கையில் போனாலோ வேறு யார் கையில் போனாலோ அது அவங்க பணம். அவங்க நினச்சாதான் நம்மளுக்கு அந்த பணம் திரும்பி வரும். அதனால் நம்ம பணத்தை நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிறது நல்லது. இந்த மாரலோட இன்றைக்கி லைஃப் ஸ்டோரி முடிக்கிறேன். வேறு என்னெல்லாம் மிச்சம் இருக்கோ இன்னொரு 1 மணி நேரம் லைஃப் ஸ்டோரி போட்டோன்னா முடிஞ்சிடும் உறவுகளே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல் உறவுகளே. யாரெல்லாம் பார்த்தீங்களோ ஹைப் பண்ணிங்களோ தேங்க்யூ ஸோ மச். நல்லா வெவ்வரமாக இருங்க. ஸ்ரீயக்கா மாதிரி இழிச்சவாயாக இருக்காதீங்க, வெவ்வரமாக இருங்க. காசையும் யாருக்கும் கொடுக்காதீங்க, உங்கள் டைமையும் யாருக்கும் கொடுக்காதீங்க. அவ்வளோதான். பாய், குட் நைட்.